ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான கான்ட்ராக்ட் மேரேஜ் லவ் தான் பார்க்க போகிறோம். இந்த மூவி சூப்பராக இருந்துச்சு. காமெடி, லவ் எல்லாமே கலந்துருந்துச்சு. இந்த மூவி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ நம்ம மூவிக்குள்ளே போகலாம். மூவியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு ஒரு ஹோட்டலில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஒரு பிளைண்ட் டேட்காக வந்திருப்பா. அதுதான் நம்ம ஹீரோ. அந்த ஹீரோ யாரும் கிடையாது, அவள் ஃப்ரெண்டோட பாஸ் தான். சொல்லிட்டு இருக்கா, ஏய் உனக்கு இப்போ பிளைண்ட் டேட்டுக்கு வேறு ஆளே கிடைக்கலையா, இவர் தான் கிடைச்சாரா. அவர் வந்து வேலை இடத்துலயே எல்லாத்தையும் பிடிச்சி திட்டிகிட்டே இருப்பார். சரியான சிடுமூஞ்சிடி, வேற யாராச்சும் கல்யாணம் பண்ணிக்கொடி, அவர் மட்டும் வேணாண்டி அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோயின் வந்து கேட்குற மாதிரி இல்ல. நீ சொன்னா கேட்குற மாதிரி இல்ல, நீ என்னமோ பண்ணு, அவர் வரப்போறாரு, நான் இந்த இடத்த விட்டு போறேன் டி, அவர் கொலைலாம் பண்ணுவாரு, நான் கேள்விப்பட்டிருக்கேன் டி, மாஃபியா மாதிரி நினைக்கிறேன், ஆனா சரியான பைத்தியக்காரா, நீ எப்படியாவது அவங்க கிட்ட தப்பிக்கிற மாதிரி இருந்துக்கோ, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அங்கிருந்து ஓடி போயிடுறா. ஹீரோயின் வந்து உட்காந்து யோசிச்சு பாக்குறா. அவ ஆன்டி சொன்னதெல்லாம், ஹீரோயினுக்கு வந்து அப்பா அம்மா கிடையாது, ஆன்டி அங்கிள் மட்டும்தான். அவங்க கசின் மேலதான் உங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே பாசமா இருந்திருக்கும். அவங்க ஹீரோயினோட ஆன்டி சொல்லியிருப்பாங்க, இங்க பாரு நீ எப்படியாவது அவனை கல்யாணம் பண்ணிக்கோ, உன்னை 10 வருஷமா நாங்க வளர்த்துருக்கோம், அதுக்காக வச்சு அவனை கல்யாணம் பண்ணிக்கோ, அப்பதான் எங்க ஃபேமிலி வந்து பேங்க்ரப்ட் ஆகாம இருக்கும் அப்படின்லாம் திட்டி அமுச்சு விட்டுருப்பாங்க. அதனாலதான் இவங்க வந்து உட்காந்துருப்பா. அப்ப யோசிப்பா, இவங்க கூட வாழ்றதுக்கு இந்த பைத்தியக்காரனே கல்யாணம் பண்ணிக்கலாம், அப்ப நிறைய காசு கிடைக்கும், அவங்க கூட எப்படியாவது கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிட்டு காசு நிறைய சம்பாதிச்சுட்டு அவனை விட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. கரெக்டா நம்ம ஹீரோ அங்கிருந்து என்ட்ரி கொடுக்குறான். நம்ம ஹீரோயின் பேரு சாங். நம்ம ஹீரோ சாங்னு கூப்பிட ஹீரோயின் திரும்ப ஹீரோயினுக்கு ஷாக் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோவை பார்த்தேன், அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. பரவாயில்லையே, அழகா தான் இருக்கான், காசும் இருக்கு, அழகாவும் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோ உட்காந்து பேச ஆரம்பிக்கிறான். இங்க பாரு, நான் வந்து கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் உன்னை பண்ணிப்பேன், நீ வந்து 3 மாசம் என் கூட ட்ரையல் மேரேஜ் இருக்கணும், அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்சா கல்யாணம் பண்ணிக்கலாம், அதுவும் நம்மளுக்கு கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் அப்படின்னு சொல்லி ஹீரோயின்ட்ட சொல்றான். ஓகே ஓகே, எனக்கெல்லாம் ஓகே தான், ஃபுல் டைம் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன், எனக்கு ஓகே, ஆனால் பணம் மட்டும் எனக்கு கொடுத்துருங்க, எனக்கு காசு இருந்தா ஓகே அப்படின்னு சொல்றா. அப்ப ஹீரோ சொல்றான், நான் நிறைய பொண்ணு பார்த்திருக்கேன், ஆனா யாருமே நான் வந்து இந்த ரூல்ஸ் எல்லாம் சொன்னா அவங்க வந்து ஓடி போயிடுவாங்க, என் கூட வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு யாரும் வர மாட்டாங்க, உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி ஹீரோயின்ட்ட கேட்கும்போது, எனக்கு எல்லாமே ஓகே, நீங்க எனக்கு கரெக்டாக தினமும் பணம் கொடுத்துட்டீங்கன்னா எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ சொல்றான், உனக்கு எவ்வளோ பணம் வேணாலும் நான் தரேன், ஆனால் நீ என் கூட வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக நடிக்கணும், கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி, அது ஓகே உனக்கு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்து எனக்கு டபுள் ஓகே அப்படின்னு சொல்லிடுறா. அப்போ ஹீரோ சொல்றான், உனக்கு வந்து நான் வந்து 1 மில்லியன் தரேன் தினமும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்து கணக்கு போட்டுட்டு இருக்கா. ஜாலி ஜாலி, நிறைய சம்பாதிச்சிருவோம், ட்ரையல் மேரேஜ் முடிஞ்சோன்னே இவனை விட்டு ஓடி போயிடணும், உனக்கு கல்யாணம்லாம் பண்ணிக்கூடாது ஒரிஜினலா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கா. ஹீரோ சொல்றான், சாட்டர்டே சண்டே மட்டும் உனக்கு டபுள் பேமெண்ட் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் யோசிக்கிறான், நிஜமாவே பைத்தியக்காரன் தான் போல, சும்மா இருக்கிறக்கே இவ்வளோ காசு கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் நினச்சிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ வந்து, நான் சரி ஓகே, நம்ம வந்து நீ என் வீட்டுக்கு வந்து ஷிஃப்ட் ஆயிடணும், நாளையிலேருந்து அடுத்த வாரம் நம்ம எங்கேஜ்மெண்ட் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்து, வீட்டுக்கு அவங்க கூடயா, ஆமாம் நம்ம ட்ரையல் மேரேஜில் தானே இருக்க போகிறோம், எங்கேஜ்மெண்ட் வேறு, அதனால நீ என் வீட்டுக்கு வந்து என் கூட தான் இருக்கணும்னு சொல்லும்போது சரி ஓகே ஓகே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் சொல்கிறா, கடைசியாக ஒன்று கேட்கவா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஹீரோவும் கேளுன்னு சொல்லி சொல்கிறோம், உங்களை பற்றி நிறைய வந்து ரூமர் ஸ்ப்ரெட் ஆகுது, நீங்கள் வந்து கேவாமே, உங்களுக்கு பசங்களை தான் பிடிக்கும் போல அப்படின்னு கேட்கும்போது, என்னை பார்த்தா உனக்கு அப்படியா இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்பான். இல்லை சும்மா தான் கேட்டேன், அப்படி உங்களுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு புதுசாக பையனையோ பிள்ளையோ யாரை பிடிச்சாலும் நீங்கள் எனக்கு பிரச்சனை இல்லை, முதல்ல எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு நான் ரெடியாக இருப்பேன், அதனால தான் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறா. அதுக்கு ஹீரோ சொல்கிறான், அதெல்லாம் இல்லை, நான் வந்து கேலா கிடையாது, ரூமர்ஸ்லாம் நம்பிட்டு இருக்காது அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஹீரோயின் சரி டபுள் ஓகே, நான் இனிமேல் எதுவுமே உங்கள்கிட்ட கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எனக்கு காசு மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. ஹீரோ வந்து நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு எதிர்த்து போகிறா. ஹீரோயின் கூப்பிடுறா, உங்களுக்கு நிஜமாவே ஓகேவா, என்ன சூஸ் பண்ணிட்டீங்களா, கண்டிப்பாக உங்களுக்கு ஓகே தானே காசு கொடுக்குறதுலாம் அப்படி சொல்லும்போது ஹீரோ சொல்கிறான், அதெல்லாம் ஓகே தான், நாளைக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்து ஜாலி ஆயிடுச்சு, நான் பணக்காரியாக போகிறேன், நிறைய காசு வரப்போகுது அப்படின்னு சொல்லி அவக்குள்ள அவளே புலம்பிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இங்கே வீட்டில் தான் காட்டுறாங்க. ஆன்டி எல்லாம் பொண்ணு எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஆன்டி சொல்கிறா, இங்கே பாரு, அவன்லாம் அவளை சூஸ் பண்ண மாட்டான், அவளுக்கு என்ன அழகும் இல்லை படிப்பும் இல்லை, அது எப்படி அவளெல்லாம் அவனுக்கு பிடிக்காது, நீ வேணான்னு சொன்னனால மட்டும்தான் அவளை வந்து அமுச்சு விட்டேன் பிளைண்ட் டேட்காக, அவங்க கூட கண்டிப்பாக அவளை வந்து பிடிக்காது, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆன்டி அவள் பொண்ணுக்கிட்ட. கரெக்டாக நம்ம ஹீரோயின் வந்துடுறா. ஹீரோயின் வந்தீங்கன்னா ஆன்டி கிட்ட போய் கேட்குறாங்க, என்னாச்சுமா பிளைண்ட் டேட் அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் சொல்கிறா, அதெல்லாம் ஓகே ஆயிடுச்சு, நான் நாளைக்கு அவங்க வீட்டுக்கு கிளம்பிடுறேன், அதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் வீக் எங்கேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் மேரேஜ் தான் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்குலாம் ஷாக் ஆயிடுது, என்ன எப்படி ஓகே சொன்னாங்க, எப்படி இவளுக்கு பிடிச்சது, இந்த சென் ஃபேமிலிக்குள்ளே எப்படி ஓகே சொல்லிட்டு வந்தான் அப்படின்னு சொல்லி இவங்க அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோயின் அதெல்லாம் கண்டுக்கல, எனக்கும் சூக்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போகிறா மேலே. இவங்களுக்குலாம் கடுப்பாக இருக்கு. அடுத்த நாள் ஹீரோயின் வந்து பேக்கெல்லாம் பேக் பண்ணிட்டு வீடை திரும்பி பார்த்துட்டு, இனிமே உங்க வீட்டு பக்கமே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக நடந்து போறா. அங்கே ஆன்ட்டி அந்த கசன் பிள்ளையும் தான் பேசிட்டு இருக்காங்க. அவ சொல்றா, என்னம்மா ஓகே சொல்லிட்டா, அவன் தான் பைத்தியக்காரன் நினைச்சா ஒருவேளை அப்படிலாம் இருக்காதோ அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா சொல்றாங்க, அதெல்லாம் இல்லடி, அவன் பைத்தியம் தான், கொஞ்ச நாள் தான் வாழ்வா பாரு, என்கேஜ்மெண்ட்லாம் நடக்காது, ஓடி வந்துடும், அவனுக்குள்ள யார் இருப்பா, மனுஷன் இருப்பானா, அவன்லாம் ஒரு சிடுமூஞ்சி, அவனுக்குள்ள யாருமே வாழ முடியாதுன்னு சொல்லி 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் இங்க ஹீரோயின் வந்து ஹீரோட வீட்டுக்கு வந்துடுறா. ஹீரோயின் வீடை பார்த்தேன்னு பிடிச்சிருக்கு அவளுக்கு, என்னடா இவ்வளோ பெருசா இருக்கு, அங்கே வந்து மெய்டு வந்துட்டு அவள் பேக்லாம் வாங்கிக்கிறாங்க, எல்லாருமே அவளுக்கு வந்து வெல்கம் பண்றாங்க, அதெல்லாம்
அதெல்லாம் பார்க்க இவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இன்னும் ரொம்ப பணக்கார வீடு போலயே, ஜாலி தான் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி அவளுக்கு வெக்க வெக்கமா வருது. அவங்க சொல்றாங்க, உனக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட கேளு, நானே உனக்கு பண்ணி தரேன், நீங்க தான் எங்களோட மேடம் இனிமே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்கும்போது அவளுக்கு ஜாலியா இருக்கு. அவ வந்து ஒரு வீட்டை சுத்தி காட்டுறேன்னு சொல்லி அவங்க வந்து கூட்டு போறாங்க அந்த மெய்டு. அப்ப வந்து இதான் அவங்க ரூம் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. அப்போ வந்து அந்த மெய்ட் சொல்றாங்க, இது இங்க வந்து ஒரே ஒரு ரூம் தான் இருந்துச்சு, உங்களுக்காகவே ஒரு ரூம் வந்து சார் வந்து அரேஞ்ச் பண்ணாரு, அவரோட மியூசிக் ரூம் தான் அது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அப்ப அவ ஹீரோயின் கேட்கறா, அவருக்கு என்னெல்லாம் பிடிக்கும் பிடிக்காதுன்னு கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லும் போது அவங்க சொல்றாங்க, அவருக்கு வந்து தனியா இருக்கதா பிடிக்கும், நிறைய சத்தம் போட்டா அவருக்கு சுத்தமா பிடிக்காது, அவருக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்க ஸ்மெல் எல்லாம் சுத்தமா பிடிக்காது அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் யோசிக்கிறா, ஓ அப்ப நம்ம இதெல்லாம் மாத்திக்கணும், கொஞ்சம் ட்ரெஸ் பண்றதெல்லாம் நீட்டா பண்ணணும், பெர்ஃப்யூம்லாம் கொஞ்சம் நல்லதா வாங்கி போடணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா. இங்கே வந்துட்டு வாட்ச் பார்க்குறா. வாட்ச் பார்த்தா ஹீரோ ஒரு டைம் ஆச்சு, நம்ம போய் நம்ம வேலையை ஆரம்பிக்கணும் இப்போவேன்னு சொல்லிட்டு கீழே ஓடி போகிறா. ஹீரோ கரெக்டாக வர இடிச்சுக்கிறா டிங்குன்னு. எதுக்கு இப்போ இங்கே நின்றுட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்கிறா, உங்களுக்காக தான், நான் தான் ஃபுல் டைம் ஹவுஸ் ஒய்ஃபில் உங்களுக்காக தான் இனி ஒர்க் பண்ண போகிறேன், அதனால தான் அப்படின்னு சொல்லி கையை நீட்டுறா. கை நீட்டும் போது ஹீரோ நினச்சிக்கிறா காசுக்காக தான் கை நீட்டுறா அப்படின்னு. ஆனால் அவனோட கோட்டை தான் கழட்ட போயிருப்பான், அதை வாங்குறதுக்காக தான் நம்ம ஹீரோயின் கை நீட்டிருப்பா. ஆனால் அவன் தப்பாக நினச்சிட்டு காடை தூக்கி கையில் வச்சுட்டு போயிடுவான். என்ன இதை நான் கேட்கல அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பின்னாடியே ஓடி போவா ஹீரோ பின்னாடி. அப்புறம் ரெண்டு பேரும் உட்காந்து பேசுறாங்க. ஹீரோயின் சொல்றா, எனக்கு கொஞ்சம் ரூல்ஸ்லாம் இருக்கு இந்த மேரேஜ்ல அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ சொல்லு அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் சொல்றா, எனக்கு ட்ரையல் மேரேஜ்ல நம்மளுக்கு 3 மாசம், இந்த ட்ரையல் மேரேஜ் அப்போ நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ சொல்றான், அப்ப மேரேஜ்க்கு அப்புறம் ஒன்னா இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது மேரேஜ்க்கு அப்புறமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி மனசுல நினைச்சுக்கிறா. ட்ரையல் மேரேஜ்லயே நான் ஓடி போயிருவேன் இங்க இருந்து, ட்ரையல் மேரேஜ் 3 மாசம் நல்லா சம்பாரிச்சு ஓடி போயிருவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா. அப்புறம் ஹீரோ சொல்றான், அடுத்து நான் சொல்றேன் கேளு, இனிமே நீ வந்து என் கார்டை வந்து நிறைய காசு யூஸ் பண்ணணும், நீ வந்து காஸ்ட்லி ட்ரெஸ் தான் போடணும், இந்த ஷூ ஃபேமிலிக்குன்னு ஒரு ரெப்புடேஷன் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி தான் ட்ரெஸ்ஸு கிளாத்து ஷாம்பு எல்லாமே நீ நான் சொல்கிற மாதிரி தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு ஜாலியாகிடுது. இன்னும் இவ்வளோ காசு செலவு பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு என்கிட்ட ஃபோன் இல்லை, என்னோட அசிஸ்டன்ட்க்கு வேணா நீ கால் பண்ணி என்ன வேணா கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி, ஒரு ஃபோன் கூட இல்லையா உங்கள்கிட்ட அப்படின்னு சொல்லி ஹீரோயின் யோசிக்கிறா. ஹீரோ எந்திரிச்சு தூங்கலான்னு சொல்லி போகிறான். ஹீரோயின் போய் டபக்குன்னு கையை பிடிச்சி, நிஜமாவே இவ்வளோ செலவு பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ சொல்கிறான், ஆமாம் இங்கே பாரு ஞாபகம் வச்சுக்கோ, நிறைய காசு செலவு பண்ணணும், இதுதான் எங்களோட ஷூ ஃபேமிலியோட ரெப்புடேஷன் இதில் தான் இருக்குது, நீ வந்து எங்கள் ஷூ ஃபேமிலியில் இருக்க மருமக மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின்ட்டு சொல்லிட்டு சொல்கிறான். ஹீரோயின் வந்து வெக்கப்பட்டே ஓடி போகிறா, ரூம் நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இங்கே சென் ஃபேமிலி நம்ம ஹீரோயினோட ஃபேமிலியில் தான் காமிக்கிறாங்க. அவங்க எல்லாம் ஜாலியாக இருக்காங்க. ஹீரோயின் வந்து அங்கே தள்ளி விட்டுட்டோம், இனிமேல் நம்மளோட நிறைய ப்ராஃபிட் கிடைக்க போகுது, நிறைய ஷேர் கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லி அவங்க அப்பா ஜாலியாக பேசிகிட்டு இருக்காரு. அவளை எப்படியும் அமுச்சு விட்டுட்டோம் அந்த பைத்தியக்காரனுக்கு, இனிமேல் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம், நிறைய காசு வரப்போகுது நம்ம குடும்பத்துக்கு அப்படின்னு சொல்லி 3 பேர் ஜாலியாக ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே நைட் நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் உட்காந்து அவள் ஃப்ரெண்ட்டை பேசிகிட்டு இருக்கா. அவள் ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்கிறா, ஏய் என்னடி பண்ணுறாரு நீ, வேற அவங்க வீட்டுக்கு போயிட்டா எனக்கு பயமாக இருக்குடி, நீ அவர் எதுவும் கொஞ்சம் பைத்தியக்காரண்டி, அவன் என் பாஸ், தயவு செஞ்சு நீ பார்த்து இருந்துக்கோ, உனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா எனக்கு டக்குன்னு கூப்பிட்டு சரியா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் சொல்கிறா, நீ என்னடி லூசாடி, நான் பார்த்துக்கிறேன்டி, என்னை வந்து நிறைய செலவு பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது நிஜமாவா அப்படின்னு சொல்லி அவள் ஃப்ரெண்டு கேட்குறா. ஆமாம் அவருக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் ஷாப்பிங் பண்ணி சொல்லிட்டாரு, எனக்கு வந்து கார்டெலாம் கொடுத்துட்டாரு தெரியுமா அப்படின்னு சொல்லி 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து ஹீரோயின் வந்து தூங்கிட்டு இருக்கா. ஹீரோயின் தூங்கிட்டு இருக்க ஹீரோ வந்து அவன் மேலே படுத்து கிட்டலான்னு கிட்ட போகிறான். ஹீரோயின் வந்து பயந்து கத்த ஆரம்பிச்சிட்டா. கரெக்டாக எந்திரிச்சு பார்த்தா, ஐயோ கனவா, நல்ல வேலை கனவு, பயந்துட்டோம், ஐயோ அவர் வந்துருவார், எனக்கே இப்படிலாம் கனவு வருது லூசு மாதிரி அப்படின்னு சொல்லி ஹீரோயின் புலம்பிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் மார்னிங் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து கிச்சனில் வந்து குக் பண்ணிகிட்டு இருக்கா, ஸ்டீம்டு பன் பண்ணிட்டுருக்கா. அங்கே மெய்டு வந்து சொல்கிறாங்க, இதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்கன்னு, அவர் வந்து அதெல்லாம் திட்டுவார், அதுக்கு வந்து இதெல்லாம் பண்ணால் பிடிக்காது, நாங்கள் இருக்கும் போது நீங்கள் ஏன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் சொல்கிறா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எனக்கு இது பண்ணுறது பிடிச்சிருக்கு அதனால நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக ஹீரோ அங்கே வந்துடுறான். வந்துட்டு மெய்டை பார்த்து முறைக்கிறான், ஏன் அவளை விட்டீங்க அந்த மாதிரி. அதுக்கு ஹீரோயின் பார்த்துட்டு அவங்கெல்லாம் ஒன்றும் சொல்ல, நான் தான் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், எனக்கு வந்து குக் பண்ணுறது வந்து ரொம்ப பிடிக்கும்னு சொல்லும்போது ஹீரோ சொல்கிறான், ஷூ ஃபேமிலியில் இருக்கவங்க யாரும் குக் பண்ண மாட்டாங்க, என் ஃபேமிலிக்குன்னு ஒரு ரெப்புடேஷன் இருக்குன்னு சொல்லும்போது ஹீரோயின் சொல்கிறா, இது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, என்னோட இதில் நீங்கள் வராதிங்க தயவு செஞ்சு, எனக்கு பிடிச்சிருக்கு நான் குக் பண்ணுறேன், அதுக்குள்ளே நீங்கள் வராதிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறா. ஹீரோயின் வந்து போனா போட்டுன்னு பெர்மிஷன் கொடுக்குறேன், ஆனால் நீ பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்து புலம்புறா, எனக்கு கை கால் நல்லா தானே இருக்குது, அதனால நான் குக் பண்ணி சாப்பிட்றேன், இவருக்கு என்ன அப்படின்னு நினைக்கிறா. ஸ்டீம் பன் வந்து ரெடி ஆயிடுச்சு, நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்க்க ஹீரோ வந்து அந்த பக்கம் போகலான்னு போகிறான். அவன் எடுத்து பார்த்துட்டு, வாவ் டேஸ்ட்டாக இருக்குது, செம ஸ்மெல் வருதுல அப்படின்னு சொல்கிறா. ஹீரோக்கே கொஞ்சம் டெம்ட் ஆயிரும் அதை கேட்கும் போது. மெய்ட்டு வந்து சொல்கிறா திரும்பிட்டு, இங்கே பாருங்க எனக்கு அந்த ஸ்டீம் பண்ண கொஞ்சம் ரூம்க்கு எடுத்துகிட்டு வாங்க, ஆனால் அவள்கிட்ட சொல்லாதீங்க நான் கேட்டேன்னு சொல்லி அப்படின்னு சொல்லும்போது சரி எடுத்துகிட்டு வர சார் சொல்லி மெய்ட் சொல்லிடுறாங்க. கொஞ்ச நேரம் அப்புறம் ஹீரோயின் வந்து ரெடியெலாம் ஆகிட்டு கீழே வந்து அந்த ஸ்டீம் பன்ஸ் நான் செஞ்சேன்ல அதை வந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்கன்னு சொல்லும்போது மெய்ட் சொல்கிறாங்க, அது காலியாக போச்சு எப்படி காலியாக போகும் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இங்கே ஒரு ஸ்ட்ரீட் டாக் இருந்துச்சு, அது வந்து ரொம்ப பசியாக இருந்துச்சு, அதனால தான் அது வச்சு அது சாப்பிட்டுருச்சு அப்படின்னு சொல்லும்போது, ஸ்ட்ரீட் டாகா, எப்படி ஸ்ட்ரீட் டாக் பண்ணு சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பரவாயில்ல எப்படியோ சாப்பிட்டுருச்சுலன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கா. இங்கே மேலே நம்ம ஹீரோ வந்து நல்லா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான் ஸ்டீம் பண்ண அவன் செஞ்சதை. அவள் எடுத்து
வாயில வைக்கிறான். அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் நிஜமாவே சூப்பரா இருக்கு. அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு அந்த டேஸ்ட்டு. அவன் சாப்பிட்டு கீழ வரான். கீழ வந்தீங்கன்னா கரெக்ட்டா ஹீரோயின் வரா. உங்க வாயில என்னன்னு கேட்கறான். அவன் வாய் வேற துடைக்கிறான். ஸ்டீம் பன் சாப்பிட்டதெல்லாம் வாயில ஒட்டியிருக்கு. அதுக்கப்புறம் சொல்றான், "ஒழுங்கா அதெல்லாம் விடு. நீ ஷாப்பிங் போ. ஒழுங்கா நான் வந்து சொல்லியிருக்கேன்ல, நல்லா காஸ்ட்லியா ட்ரெஸ் எல்லாம் வாங்கணும்னு சொல்லி. நம்மளுக்கு வேற என்கேஜ்மெண்ட் இருக்கு. நல்லா காஸ்ட்லியா வாங்கிட்டு வா" அப்படின்னு சொல்றான். இவளும் சரின்னு சொல்லிட்டு ஜாலியா போறா. பாட்டிய மீட் பண்ணணும்னு வேற சொல்லியிருப்பான். அதனால நெறைய ட்ரெஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஷாப்பிங் மால் போய் நெறைய ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டா. வாங்கிட்டு அவ ஜாலியா நடந்து போயிட்டு இருக்கா. அசிஸ்டன்ட் கூட எல்லா பேக்கையும் குடுத்துட்டு. அங்க கரெக்ட்டா அந்த ஷென் ஃபேமிலி இருக்கால்ல, அவளோட கசின் சிஸ்டர். அவ பார்த்துட்டு அவளுக்கு கடுப்பா இருக்கு. இன்னும் இவ எங்க இந்த மால்ல பண்றா? இவ்ளோ காஸ்ட்லியா எப்படி இவ்ளோ வாங்கிட்டா? அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாக்கு கால் பண்ணி, "அம்மா இங்க பாருங்க எல்லாமே அவ காஸ்ட்லியா வாங்கியிருக்கான்னு நெனைக்கிறேன்" அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா சொல்றாங்க, "ஏய் அவன் அந்த ஷூ ஃபேமிலி ரொம்ப பணக்காரங்க தானே. அவன் வீட்ல அவன கொடுமைப்படுத்திட்டு தான் இருப்பான். ஆனா காசு இருக்குல்ல அதனால தான் எல்லாம் வாங்கி குடுக்குறான். நீ ஏன் கவலைப்படுற? கல்யாணம்லாம் நடக்காது. கொஞ்ச நாள் தான் இவ ஆட்டோலாம். நீ விடு விடு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த சீனை கட் பண்ணா ஹீரோயின் வந்து பாட்டியை பார்க்கறதுக்காக ரெடியாகி கீழே நடந்து வருவா. நம்ம ஹீரோ வந்து திரும்பி பார்க்க நம்ம ஹீரோயின் அழகா நடந்து வர நம்ம ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சிரும். அவ கியூட்டா நடந்து வருவா. அதுக்கப்புறம் கார்ல ஓப்பன் பண்ணி விடுவா. அதுக்கப்புறம் பாட்டி வீட்டுக்கு போயிடுவாங்க. இங்க வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து கையெல்லாம் கொடுப்பான் பிடிச்சிக்க சொல்லி. நம்ம ஹீரோயின் வெக்கப்பட்டே கை பிடிச்சிப்பா. அதுக்கப்புறம் வந்து அசிஸ்டன்ட் பையன் வந்து இதெல்லாம் பார்ப்பான். பார்த்துட்டு போய் பாட்டி கிட்ட சொல்லுவான், வந்துட்டாங்க அவங்க 2 பேரும். மிஸ்ஸஸ் சூ வந்துட்டாங்க. அழகா இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது பாட்டி வந்து நிஜமா அழகா இருக்காளா அப்படி சொல்லி பார்க்குறாங்க. பாட்டிக்கு லைட்டாக பிடிச்சிருச்சு அப்பவே. வர சொல்லு அவங்கள உள்ள அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஹீரோயின் வந்து வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே அசிஸ்டன்ட் பையன் வந்து சொல்றான், அவங்கள தான் பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க மட்டும் வாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கூப்பிடுறாங்க. ஹீரோயின் வேற தயக்கப்படுறா, நம்மள மட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் உள்ள வந்துடுறா. உள்ள வந்தீங்கன்னா பாட்டி வந்து ஹீரோயினை பார்த்ததுமே லைட்டாக பிடிச்சிருச்சு. ரொம்ப அழகா இருக்கலன்னு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின்ட்ட கேட்குறாங்க, எங்க நீ படிச்சிருக்க என்ன படிச்சிருக்கேன்னு கேட்கும்போது ஹீரோயின் வந்து ஒரு யூனிவர்சிட்டி சொல்றா. ஆனால் பாட்டிக்கு வந்து அந்த யூனிவர்சிட்டி பெருசாக தெரியல. ஏன்னா அது ஒரு சின்ன யூனிவர்சிட்டி தான். அப்போ வந்து என்னடா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அவ சொல்றா, நான் சின்ன யூனிவர்சிட்டியில் வேணா படிச்சிருக்கலாம் பாட்டி. ஆனால் எனக்கு நிறைய ஸ்கில்ஸ் இருக்கு. நான் சூப்பராக குக் பண்ணுவேன் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் உங்க பையன் தான் எனக்கு குக் பண்ணவே விட மாட்டேங்கிறான். அவன் குக் பண்ண விட மாட்டேறான். ஏன் அப்படின்னு கேட்கும்போது, ஆமா நான் காலையில ஸ்டீம் பன் செஞ்சேன். அதை கூட வந்து நாய்க்கு போட்டாரு. அவருக்கு வந்து நான் குக் பண்றது பிடிக்கல. யார் உனக்கு குக் பண்ண வேணாம்னு சொல்றது? நீ குக் பண்ணித்தா. உனக்கு வந்து என்னெல்லாம் செய்ய தெரியும் எனக்கு செஞ்சுதா அப்படின்னு சொல்லி, எனக்கு பம்கின் பேன் கேக்ஸ்லாம் பண்ண தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். எனக்காக நீ செஞ்சு தரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கண்டிப்பா நான் செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் எந்திரிச்சு போறா செய்யறக்காக. இங்க பாட்டி உட்காந்து அவனை திட்டிட்டு இருக்காங்க. என்னடா உனக்கு அறிவே இல்லையா? அவ ஆசையா சமைச்சு கொடுத்துருக்கா. அதை கொண்டு போய் ஸ்ட்ரீட் டாக போட்டிருக்கா அப்படின்னு சொல்லி, ஸ்ட்ரீட் டாக்கா நான் இப்போ கொடுத்தேன் அப்படின்னு அவன் பார்க்குறான். கரெக்டாக ஹீரோயின் வந்துடுறா. வந்துட்டு அவள் பேன் கேக் செஞ்சிருக்காள். அதெல்லாம் எடுத்துட்டு வந்து வைக்கிறா. பாட்டி வந்து உட்காருமா சூப்பரா இருக்கு பார்க்கவே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டா அங்க வந்து நம்ம ஹீரோட பிரதர் ஒருத்தர் இருப்பா. அங்க வந்துடுறான். வந்துட்டு யார் இது அப்படின்னு கேட்கும்போது பாட்டி சொல்றாங்க, இவர் தான் உங்க சிஸ்டர் இன்லா. இவங்க தான் வந்து பேன் கேக்லாம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, பேன் கேக் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எடுத்து சாப்பிட்டு பார்க்குறோம். சூப்பரா இருக்கு சிஸ்டர் இன்லா, நீங்க வந்து ரொம்ப மாஸ் சூப்பர் அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோக்கு வந்து எல்லாம் கடுப்பா இருக்கு. அவன் வச்சு ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கான். இதெல்லாம் பார்க்குற ஹீரோக்கு கடுப்பா இருக்கு. உனக்கு தான் ஏதோ மீட்டிங் இருக்குன்னு சொன்னால அங்க போலையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு வந்து ஆமா நான் போவேன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பேன் கேக்லாம் வந்து பார்சல் பண்ணுங்கன்னு கூப்பிட்டு மெய்டு கூப்பிட்டு சொல்றான். பார்சல் பண்ணி எடுத்துட்டு போகலான்னு சொல்லிட்டு அப்புறம் எடுத்துட்டு போயிடுறான். எடுத்துட்டு போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு இன்னும் கடுப்பாகுது. எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டானே, எனக்கு கொஞ்சம் கூட வைக்காம அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்றாங்க. சாப்பிடும்போது அவங்க பிரதர் வந்து கால் பண்றா ஹீரோக்கு. என்ன சொல்றான்னா, நீங்க வந்து பேன் கேக் செஞ்சாங்க சிஸ்டர் இன்லா, அதை வந்து நான் மீட்டிங்ல இருக்கவங்க எல்லாத்துக்கும் கொடுத்தேன். அவங்க வந்து நம்ம கான்ட்ராக்ட் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. நம்மளுக்கு வந்து இந்த கான்ட்ராக்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது பாட்டிக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. உன்னோட பேன் கேக் சாப்பிட்டு தான் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. நீ ரொம்ப லக்கி. வீட்டுக்கு வந்தீங்கன்னா எங்களுக்கு வந்து நிறைய இது கொடுத்துட்ட. அதனால நீ தான் எங்க மருமக அப்படின்னு சொல்லி ரொம்ப பாராட்டிட்டு இருக்காங்க. நாளைக்கே அவங்க 2 பேருக்கு என்கேஜ்மெண்ட். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்றாங்க. நம்ம ஹீரோக்கும் ஜாலி ஆயிடுச்சு. ஆக்சுவலா நம்ம ஹீரோக்கு வந்து இப்போ கொஞ்ச நாளா பிடிக்க ஆரம்பிச்சிச்சு நம்ம ஹீரோயினை. அடுத்த நாள் ஹீரோயினுக்கும் ஹீரோக்கான என்கேஜ்மெண்ட் தான். ஹீரோயின் வந்து ரெடி ஆயிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்றா, எப்படி நிஜமாவே அவரை கல்யாணம் பண்ணிக்க போறியா? உனக்கு நிஜமாவே அவரை பிடிச்சிருக்கா? செம்ம அழகா இருக்கடி, நீ உன்னோட ட்ரெஸ் உனக்கு சூப்பரா இருக்கு அப்படி சொல்லிட்டு இருக்கா. கரெக்டாக நம்ம ஹீரோ உள்ள வந்துடுறான். உள்ள வந்து நான் வந்து பாஸ் நான் உங்க கம்பெனியில தான் ஒர்க் பண்றேன். நான் வந்து உங்களோட ஃபியான்சியோட ஃப்ரெண்டு தான் நான் அப்படி சொல்லி இன்ட்ரோ கொடுத்துக்கிறா. நம்ம ஹீரோ அதெல்லாம் கண்டுக்கல. ஹீரோயின்ட்ட வந்து நான் கீழே வெயிட் பண்றேன் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து போயிடுறான். அப்புறம் ஃப்ரெண்டு கேட்குறா, உனக்கு அவரை பார்த்தா பயமாவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு பயமா? எதுக்கு? அவரை பார்த்து என்ன பூச்சாண்டியா பேயா? அவரை பார்த்து எனக்கு என்ன பயம் அப்படின்னு கேட்கும்போது, நீ தான் முதல் ஆள் அவரை பார்த்து பயப்பட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கா. இங்க பார்த்தா அந்த 3 பேரும் வந்திருக்காங்க. 3 பேர் நின்று பேசிட்டு இருக்காங்க. அம்மா எப்படியாச்சும் நான் வந்து பாட்டியை கரெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மாவும் சொல்றாங்க, இங்க பாரு நீ எப்படியாவது அவங்க பாட்டியை கரெக்ட் பண்ணிடு. அவளெல்லாம் என்கேஜ்மெண்ட் பண்ணி இங்கெல்லாம் வச்சுக்க மாட்டாங்க. எப்படியும் துரத்தி விட்டுருவாங்க. அவளுக்கு அறிவும் இல்லை ஒண்ணுமே இல்லை, படிக்க கூட இல்லை ஒழுங்கா. அவளை எப்படி இங்க இந்த ஃபேமிலியில கல்யாணம் பண்ணிக்க போறாங்க? நீ தான் வந்து பெர்ஃபெக்ட் மேட்ச் அவங்களுக்காக. நீ வேணான்னு சொன்னதுக்காக தான் அவளை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு நினைச்சோம். எப்படியும் அவளை கல்யாணம் பண்ணிட்டு இங்கே போக மாட்டா. நீ எப்படியாவது அவங்களை கரெக்ட் பண்ணி நிறைய காசு வாங்கிடலாம். அவங்கள்ட்ட இருந்து எப்படியாவது
எப்படியாவது கான்ட்ராக்ட் சைன் பண்ணி வாங்கிக்கலாம் நம்மளோட கம்பெனிக்கு. அவளை பத்தி தப்பு தப்பா பாட்டிட்டு சொல்லி இந்த என்கேஜ்மெண்ட் முடிச்சு கெடுத்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி 3 பேர் வில்லத்தனமா பேசிட்டு இருக்காங்க. இங்க உள்ள நம்ம பாட்டி வந்து சொல்றாங்க ஹீரோட்ட, நீங்க பாரு நான் அவளுக்காக கிஃப்ட்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன், மேரேஜ் கிஃப்ட், நீ வந்து அது எல்லாம் வீட்டுல இருக்கு, நீ போய் எடுத்துட்டு வரியா? அதெல்லாம் பார்த்தா அவ ரொம்ப ஹாப்பியாவா, அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், நீ போய் எடுத்துட்டு வான்னு சொல்லி அமுச்சு விடுறாங்க. ஹீரோ வந்து வெளியே போறான். வெளியே போகும்போது கரெக்டா இவங்க எல்லாம் பார்த்துட்டு, என்ன என்கேஜ்மெண்ட் ஆரம்பிக்க போது என்ன வெளியே போறாரு, ஒருவேளை அவளை சுத்தமா பிடிக்கலையாதான் போறாரோ அப்படின்னு சொல்லி இவங்க 3 பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த அங்கிள் சொல்றாரு அவள்கிட்ட, இங்க பாரு நீ போய் பேசு பாட்டிட்ட, அவளை பத்தி தப்பு தப்பா சொல்லு, எப்படியாவது பாட்டி உன் பக்கத்து இருப்பு, அப்பதான் நம்மளுக்கு கான்ட்ராக்ட்லாம் சைன் பண்ணி கொடுப்பாங்க, நீ போய் பேசு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அமுச்சு விடுறாங்க. இவ போய் பாட்டிட்ட சொல்றா, நாங்க தான் ஃப்ரெண்ட் ஃபேமிலி சேர்ந்தவங்க, எங்க கசினை தான் உங்க பையன் வந்து கல்யாணம் பண்ணிக்க போறாரு, அதுக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம். பாட்டியோ அப்படியான்னு கேட்கும்போது அவ சொல்றா, அவ என் கசின் வந்து நல்லவளே கிடையாது, அவளுக்கு சுத்தமா வந்து அறிவே இல்லை, அவ கொஞ்சம் கூட நல்ல இதுல வந்து படிக்கல, நான் தான், எனக்கு தான் அதிகமா அறிவு அதிகம், நல்ல யூனிவர்சிட்டி போய் நான் தான் நல்லா படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். பாட்டி கடுப்பாகுது நம்ம ஹீரோயினை பத்தி தப்பா பேசுறதுனால. நீ விடு அப்படின்னு சொல்லும் போது கரெக்டா ஹீரோயின் வந்துடுறா. அங்க எல்லாருமே ஹீரோயினை தான் பாக்குறாங்க. எல்லாரும் ஹீரோயினை பத்தி தான் பேசுறாங்க, ரொம்ப அழகா இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லி. இந்த பாட்டிக்கு கசின் பிள்ளையே சுத்தமா பிடிக்கல, அவளை கையை உதறி விட்டு வந்துட்டு அசிஸ்டன்ட் பையன்ட்ட சொல்றாங்க, இவங்களுக்குள்ள இருக்க கான்ட்ராக்ட் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி, எனக்கு சுத்தமா பிடிக்கல, என் வீட்டு மருமகளை பத்தி அவ தப்பா பேசுறா, எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட் பையன்ட்ட சொல்லிட்டு இருக்காங்க. பாட்டி வந்து ஹீரோயின் கிட்ட போய், நீ ரொம்ப அழகா இருக்கமா, இந்த ட்ரெஸ் உனக்கு சூப்பரா இருக்கு, நான் வந்து அவனை வந்து அமுச்சு விட்டுருக்கேன், உனக்காக வந்து வெட்டிங் கிஃப்ட் எடுத்துட்டு வர சொல்லி, அதனால அவன் போயிருக்கான், வந்துருவான் திருப்பி, நான் போய் அவனை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி, உன்னை யாராவது புள்ளி பண்ணாங்கன்னா என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பாட்டி. அப்புறம் பாட்டி வந்து ஹீரோ கூப்பிடுறதுக்காக வெளியே போயிடுறாங்க. பாட்டி வெளியே போயிட்டு அவனை திட்டுறாங்க ஹீரோவை, ஏன்டா லேட்டா வர, உனக்காக வெயிட் பண்ணிருக்கா, உனக்கு தானே என்கேஜ்மெண்ட், சீக்கிரமா உள்ள அப்படின்னு சொல்லும்போது இங்க உள்ள எல்லாரும் வந்து ஹீரோயினை பார்த்து நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படி சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அந்த கசின் புள்ள சும்மா இருக்காம, அவ அழகா தான் இருப்பா, ஆனா நல்லாலாம் படிக்கல, அவ என்ன அளவுக்குலாம் படிக்கல, அவ கொஞ்சம் சுமாரான இதெல்லாம் படிச்சிருக்கா யூனிவர்சிட்டியில, எல்லாரும் வந்து அவளை தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க, மிஸ்டர் சூக்குலாம் அவ வந்து செட்டே ஆக மாட்டா அப்படின்னு சொல்லி புள்ளி பண்ணிட்டு இருக்கா. கரெக்டா நம்ம ஹீரோ வந்து எல்லா கிஃப்ட்ஸையும் எடுத்துட்டு வந்துடுறான். நிறைய காசு இருக்கு, நிறைய ட்ரெஸ்ஸு ஜுவல்ஸ் நிறைய இருக்கு. இதெல்லாம் பாக்குற அவளுக்கு கடுப்பா இருக்கு. ஹீரோ வேற கையை பிடிச்சி கூட்டிட்டு போய் வேற இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான் எல்லாத்துக்கு முன்னாடியும். இதெல்லாம் பாக்குற அந்த கசின் பிள்ளைக்கு கடுப்பா இருக்கு. அப்புறம் என்கேஜ்மெண்ட்லாம் முடிஞ்சது. நைட் வந்து ஹீரோயின் வந்து ஹீரோட போட்டோவை வச்சுட்டு, பரவாயில்ல கொஞ்சம் பைத்தியக்காரனா இருந்தாலும் அழகா தான் இருக்கா, எனக்கு இவ்வளவு கொடுத்துருக்கானே அப்படி சொல்லிட்டு, என்னமோ இந்த ட்ரையல் மேரேஜ் முடிச்சதுக்கப்புறம் இந்த கிஃப்ட்லாம் அவனுக்கே ரிட்டர்ன் பண்ணிடணும், இதெல்லாம் நம்ம வச்சக்கூடாதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. கரெக்டாக நம்ம ஹீரோ கீழே வந்து வந்துடுறான். வந்துடும் போது கீழே மெயிட்ட சொல்கிறா, எனக்கு வந்து பன்ஸ் வேணும், எப்படியாவது அவளை செய்ய சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது இவங்க மாதிரி யோசிக்கிறாங்க, மெய்டு எப்படி நான் சொல்கிறது அவங்கள்ட்ட செய்ய சொல்லின்னு. கரெக்டாக இங்கே ரூமுக்கு வந்து ஹீரோயின்ட்ட வந்து, நீங்கள் ஸ்டீம்டு பன் செய்யலையா அன்னைக்கு, வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லும் போது அவள் சொல்கிறா, இல்லை இல்லை எனக்கு பசிக்கல, ஸ்டீம் பன் சாப்பிடணும்னு ஆசை இல்லை எனக்கு, இப்போ நாளைக்கு சமைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, இல்லை 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 இப்போ நீங்கள் செய்யுங்க, எனக்கும் சாப்பிடணும் போல இருக்கு, அது மட்டும் இல்லை இந்த ஸ்ட்ரீட் டாக் இருக்குல்ல, அந்த ஸ்ட்ரீட் டாக்கு உங்கள் ஸ்டீம் பன் தான் பிடிச்சிருக்கான், அது நீங்கள் அதை செய்யாட்டி சாப்பிடவே சாப்பிடாதான், அழுகும் பாவம்ல அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின், அந்த அளவுக்கு அதுக்கு பிடிக்குமா, சரி காமிங்க அந்த ஸ்ட்ரீட் டாக் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இல்லை அது அப்புறம் தான் வரும், அது வந்து நீங்கள் தூங்கினதுக்கு அப்புறம் தான் வருமா, அதனால நீங்கள் செஞ்சு மட்டும் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லும் போது, சரி நான் செஞ்சு கொடுக்குறேன், ஆனால் நீங்கள் அந்த ஸ்ட்ரீட் டாக் வந்து எனக்கு காமிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இல்லை அதுக்கு வெளியே ஆளுங்களாம் பார்த்தா ரொம்ப பயம் மேடம், நீங்கள் வந்து செஞ்சு மட்டும் கொடுங்க, அது சாப்பிட்டு அது வாட்டுக்கு ஹாப்பியாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்கிறா. சரி சரி செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்து யோசிக்கிறா, இதெல்லாம் மிஸ்டர் சூ வந்து கேட்குற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் செஞ்ச பண்ணை வந்து எடுத்துகிட்டு போய் ஹீரோ கிட்ட வைக்கிறாங்க. ஹீரோயின் இது வந்து மேலேருந்து எட்டி பார்த்துட்டு இருக்கா. ஹீரோ அதை நல்லா எடுத்து ருசிச்சு ரசிச்சு சுற்றி மூத்தி வேற பார்த்து சாப்பிட்டுட்டு இருக்கா. ஓ நீங்கள் தான் இதை கேட்டதா, அது என்ன என்கிட்ட டேரெக்டாகவே கேட்கலாமே, இப்படி நடிச்சு தான் என்கிட்ட கேட்கணுமா அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு சிரிப்பு வந்துடுது. அதுக்கப்புறம் நைட் தான் காமிக்கிறாங்க. அப்போ ஹீரோயினுக்கு வந்து ஒரு மெசேஜ் வருது, அதாவது ஒரு பிட்டிங்க்கு வந்து நீங்கள் வந்து செலக்ட் ஆயிருக்கீங்க விஐபியா அப்படின்னு வந்து, எனக்கு விஐபியா, நான் எப்படி விஐபியா செலக்ட் ஆனேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. கரெக்டாக நம்ம ஹீரோ வந்துடுறான். ஹீரோ வந்து ஹீரோயின் வந்து கிஸ் பண்ண போறானோ அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட் எடுத்து மூடிக்கிறா. பெட்ஷீட் இழுத்து விட்டு, ஒன்றும் கிஸ் பண்ணலாம் வரல, இந்த கார்டு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவேன். எதுக்கு இந்த கார்டு, உனக்கு வந்து ஒரு பிட்டிங்க்கு வந்து போகிறக்காக இருக்குது, என்னால் வர முடியாது, அதனால நீ போயிட்டு வா, இந்த கார்டில் வந்து அன்லிமிட்டெட், நீ வந்து எவ்வளோ வேணால் வாங்கிட்டு வா, நல்லா காஸ்ட்லியாக வாங்கணும் சரியா அப்படின்னு சொல்லி கையில் கொடுக்குறான். கொடுத்துட்டு கிளம்பலான்னு போகிறா. ஹீரோயின் வந்து கிட்ட போய், இருங்க நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி கிட்ட போகிறா. ஒழுங்கா தூங்க டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் டோர் லாக் பண்ணிட்டு போயிடறா. ஹீரோயின் கடுப்பாது, பேசலாம்னு சொல்லலாம் ஓடி போகிறான் பாரு அப்படின்னு. கரெக்டாக ஹீரோயினுக்கு வந்து அவள் ஃப்ரெண்ட் இருந்து கால் வருது. டிடி நீ சூப்பர் தாண்டி, நிஜமாவே என் பாஸ் வந்து எனக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுத்துட்டாரு, இதெல்லாம் ஒன்னால தான், நான் உன் ஃப்ரெண்டாக இருக்கனால தான் எனக்கு ப்ரொமோஷன் கொடுத்துட்டாரு, டபுள் சேலரி வேற, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறா. இவளு ஹீரோயினுக்கு வந்து ஹாப்பி ஆயிடுச்சு இதெல்லாம் கேட்கும் போது. அந்த சீனை கட் பண்ணால் மார்னிங் தான் காமிக்கிறாங்க. ஒரு மெய்டு வந்து ஒரு சோஃபா எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறாங்க. என்ன சோஃபா இது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறா. உங்களுக்காகவே வந்து சார் வந்து கஸ்டமைஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காரு, இன்னைக்கு நீங்கள் 2 பேரும் நைட் மூவி பார்க்குறீங்கன்னு சொல்லி சார் சொன்னார், அதனால தான் அப்படி சொல்லி ஹீரோயினுக்கு ஹாப்பி ஆயிடுது.
ஆயிடுது. பிங்க் கலர்ல வேற இருக்கா. ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஹீரோயின் வந்து ஜாலியா இருக்க போகுது அப்படி சொல்லி நினைச்சிட்டு இருக்கா. அப்புறம் நைட் வந்து 2 பேர் மூவி பார்க்கலாம்னு சொல்லி நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து உட்காந்துருக்கா ஹீரோயின். அப்ப வந்து ஹீரோ கேட்கறா, உனக்கு சோஃபா பிடிச்சிருக்கான்னு கேட்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி சொல்லி ஹீரோயின் சொல்றா. அப்புறம் 2 பேர் மூவி பார்க்கலான்னு சொல்லி உட்காந்துடுறாங்க. ஹீரோயின் எல்லாம் டெடி பேர்லாம் நடுவுல உட்கார வச்சுட்டு நல்லா உட்காந்து உங்களுக்கு என்ன மூவி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. எனக்கெல்லாம் பிரச்சனை இல்ல. நீ என்ன மூவி பார்க்குறியோ அதுவே எனக்கு போதும் அப்படி சொல்லி ஹீரோ சொல்றான். சரி அப்ப நம்ம நிறைய காமெடி மூவி போடலாமா? இந்த படம் போடலாமா? அப்படி சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் நல்லா என்ஜாய் பண்ணி மூவி பார்த்துட்டு இருக்கா. அவ பாட்டுக்கு சிரிச்சிட்டு இருக்கா. ஆனா நம்ம ஹீரோ சிரிக்கவே இல்ல. ஹீரோ கையை வேற புடிச்சு இப்படி ஆட்டி ஆட்டி ஜூஸை வேற கொட்டி விட்டுறா ஹீரோ மேல. ஐயோ சாரி மன்னிச்சிருங்க, உங்களுக்கு தான் டச் பண்ணா பிடிக்காதுல்ல, ஜூஸை வேற கொட்டி விட்டு சாரின்னு சொல்லி அதை தொடச்சி விட்டுருக்கா. ஹீரோ வந்து அதெல்லாம் பரவாயில்ல நீ போய் உட்காரு அப்படி சொல்றா. அவ போய் உட்காந்து உம்முன்னு ஐயோ கொட்டி வேற விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கா. ஹீரோ வந்து டக்குன்னு கையை பிடிச்சிக்கிறான். கையை பிடிச்சிட்டு இங்க பாரு இந்த மாதிரி ஜங்க்லாம் ஓவரா சாப்பிடாத, உடம்புக்கு வந்து ஒத்துக்காது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் யோசிக்கிறான். வாட்டி ஃபர்ஸ்ட் டைம் என்னோட ஹெல்த்தை பத்தி ஒருத்தர் யோசிக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் யோசிக்கிறா. அப்புறம் ஹீரோ வேற ஹீரோயின் இழுத்து மடியில் உட்கார வச்சுட்டான். ஹீரோயினுக்கு ஐயோ கிஸ் பண்ணிடுவானோன்னு பயந்துட்டா. டக்குன்னு எந்திரிச்சு போய் உட்காந்துக்கிறா அவளோட பிளேஸ்ல. அப்போ ஹீரோ வந்து ஹீரோயின்ட்ட கேட்குறான், ஏன் இந்த நைட் ட்ரெஸ்ஸே போட்டிருக்கேன், உனக்கு வேறு ட்ரெஸ்ஸே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை நான் வந்து ஒன்று தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லும்போது, எதுக்கு ஒன்று வாங்கினேன், ஒழுங்காக போய் நாளைக்கு வாங்கு, அப்புறம் எனக்கு ட்ரெஸ்ஸை வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பு, நான் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் சொல்கிறா, உங்ககிட்ட தான் நம்பரே இல்லைல்ல அப்படின்னு சொல்லும்போது, நீ அசிஸ்டன்ட் காமிச்சுடு அப்படின்னு சொல்கிறா. ஏன் உங்கள் நம்பர் எனக்கு கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறா. அதுக்கு ஹீரோ சொல்கிறேன், என்கிட்ட ஃபோனே இல்லை, ஃபோன் இருந்தால் தானே நம்பர் தருவேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ தான் ஹீரோயினுக்கு பிடிக்குது, உங்கள்கிட்ட ஃபோனே இல்லையா அப்போ அப்படின்னு சொல்லும்போது, ஏன் ஃபோன் வச்சுக்கல அப்படின்னு கேட்கும்போது, நான் சின்ன வயசுலேருந்தே ஃபோன் வச்சுக்கல, எனக்கு அது ஒரு பழக்கமாவே இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். ஹீரோயினுக்கு ஷாக்கா இருக்கு. அது எப்படி ஃபோனே இல்லாம ஒருத்தர்னால இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு ஷாக்கா இருக்கு. அதுக்கப்புறம் மார்னிங் ஆயிடுது. ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கா. பக்கத்தில் வந்து மெசேஜ் சவுண்டாக நோட்டிஃபிகேஷன் சவுண்டாக வருது. யாருடா இந்நேரத்துக்கு எனக்கு மெசேஜாக அனுப்புறது எடுத்து பார்க்குறா. பார்த்தா நம்ம ஹீரோ நேம் போட்டிருக்கு. எப்படி இவருக்கு தான் ஃபோனே இல்லைன்னு சொன்னாரு, எனக்காக ஃபோன் வாங்கிட்டாரா, என்ன வேற வீட்சாட்டில் வேற ஆட் பண்ணியிருக்காருன்னு சொல்லி ஹீரோயினுக்கு ஹாப்பியாக இருக்கு. அப்புறம் 2 பேரும் சாப்பிட உட்காந்துருக்காங்க. ஹீரோயின் வந்து ஹீரோட்ட கேட்குறா, எனக்கு ஒரு மெசேஜ் வந்துருச்சு சூன்னு சொல்லிட்டு, அது நிஜமாவே நீங்க தானா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஆமா நான் தான். எப்படி உங்களுக்கு ஃபோன் கிடைச்சது அப்படின்னு கேட்கும்போது, ஃபோன் வாங்கிட்டேன். நிஜமா ஃபோன் வாங்கிட்டீங்களா, எங்க காமிங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ எடுத்து ஃபோனை கொடுக்குறா. அதில் வந்து ஹீரோயின் பேரை வந்து ஃபியூச்சர் வைஃப் சேவ் பண்ணி வச்சிருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ஹாப்பியா இருக்கு. நிஜமாவே ஃபோன் வாங்கிட்டாரா அப்படின்னு கேட்க, எதுக்கு ஃபோன் வாங்கினீங்கன்னு கேட்கும்போது உன்கிட்ட பேசுறது தான் அப்படின்னு சொல்றான். அப்படியா நம்ப முடியலையே அப்படி சொல்லி ஹீரோயின் பேசிட்டு இருக்கா. அப்புறம் ஹீரோயினும் ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் ஷாப்பிங் வந்திருக்காங்க. அப்படியே அந்த பிட்டிங்க்கும் போலான்னு சொல்லிட்டு, அப்ப வந்து எனக்கு நிஜமாவே உனக்கு பிடிச்சிருக்கா அவருக்குன்னு கேட்கும்போது, ஆமாடி எனக்கு ஹீரோ ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அவர் லவ் பண்றேன்னு நினைக்கிறேன், எனக்கு நிஜமாவே எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தராரு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா தினமும் உனக்கு பாக்கெட் மணி கொடுக்குறாரா, ஆமா 3 மில்லியனா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. சரி நான் வந்து விஐபி வந்து ஒரு பிட்டிங் நடக்குது, அங்க போற நீ வரையான்னு கேட்கும்போது வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் போறாங்க. அங்க அதே இடத்துக்கு ஆன்ட்டியோ அந்த கசின் பிள்ளையோ வரா. நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு நீ எல்லாம் எதுக்கு இங்க வர, காசு இல்லாதவங்களே எதுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஓவரா பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நான் வாங்க தான் வந்திருக்கேன், நான் போய் உட்காரன்னு போய் ஹீரோயின் உட்காந்துக்கிட்டா. சரி விடுங்கம்மா நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அங்க இருக்க எல்லாத்தையும் வாங்குறா. கிட்டத்தட்ட ஒரு 5 மில்லியன் கிட்ட வாங்கிடுறா சூஸ் பண்ணி. அங்க மாடல்ஸ்லாம் ட்ரெஸ் போட்டுட்டு ஒவ்வொருத்தரா நடந்து வராங்க. எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லி எல்லாத்தையும் வாங்குறா. அங்க வந்து அந்த கசின் பிள்ளைக்கு வந்து கடுப்பா இருக்கா, எங்க வாங்க போறா, சும்மா எல்லாம் நடிப்பு தான் அப்படின்னு அங்க இருக்க சர்வெண்ட்டை கூப்பிட்டு, இந்தாங்க என் கார்டை வச்சுக்கோங்க, எனக்கு இதெல்லாம் வேணும், எனக்கு 6 ஐட்டம் வேணும்னு சொல்லிட்டு சொல்லிடுறா. எப்படியோ ஹீரோ சொன்ன மாதிரி காஸ்ட்லியா வாங்கியாச்சுன்னு சொல்லி ஹீரோயின் ஹாப்பியா இருக்கா. அப்ப அங்க எல்லாருமே ஹீரோயினை பத்தி தான் பேசுறாங்க. பரவாயில்லையே சூ வந்து ஹீரோயினை நல்லா வச்சுதான் பாத்துருக்காரு போல, அவர் ஒய்ஃப் மேல ரொம்ப பாசம் தான் போல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாக்குற ஆன்ட்டி கடுப்பாயிடுச்சு. எந்திரிச்சு இரு நான் அவளை என்ன பண்றேன்னு பாருன்னு போயிட்டு, என்னம்மா உன் கையில அடிபட்டிருக்கு, ஏன் சூ உன்னை அடிக்கிறாரா, உன்னை ரொம்ப கொடுமைப்படுத்துறாரா, கை ஃபுல்லா அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஓவரா பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆன்ட்டி. ஓ இதுவா, இது வந்து மேக்கப் ஐட்டம் தான் பாத்தீங்களா, அழிஞ்சிருச்சு, நான் இங்க ஷாப்பிங் பண்ணும்போது மேக்கப் ஐட்டம் கையில போட்டிருந்தேன், ஓவரா பேசுறீங்க, இங்க பாருங்க சும்மா ஓவரா பேசிட்டு இருந்தீங்க, கூட்டிட்டு போய் ஜெயில போட்டு விட்டுற, பேங்க்ரப்ட் ஆக்கி விட்டுருன்னு சொல்லி ஹீரோயின் மிரட்டி விட்டுறா. அப்புறம் ஷென்னு போய் பயந்துட்டு உட்காந்துறா கீழே. அப்புறம் வீட்டுக்கு வந்துடுறா ஹீரோயின். வீட்டுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சு பார்த்துட்டு ஹீரோக்கு வந்து வாய்ஸ் மெசேஜ் போடுறா. எங்க இருக்கீங்க, ஒன்றும் வரலையா, நான் வந்து ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு வந்துட்டேன் இன்னைக்கு, நீ சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி. ஹீரோ வந்து மீட்டிங்ல இருக்கான். மீட்டிங்ல இருக்கும்போது அந்த மெசேஜை பார்த்துட்டு ஃபோன்ல பேசிட்டு இருக்கான் ஹீரோயின் கூட. மெசேஜ் அனுப்பிச்சிட்டு அங்க பாக்குறவங்க எல்லாருக்கும், நம்ம சூ கிட்டே ஃபோன் இருக்கு, என்னது இது வேற யாரோட ஃபோனா இருக்குமோ அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோட ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அதெல்லாம் பாக்குறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஷாக்கு. ஹீரோ சொல்லிடுறான், இன்னைக்கு வந்து கேன்சல் ஆயிடுச்சு மீட்டிங், எல்லாருக்கும் லீவு, போய்க்கோங்க வீட்டுக்கு. எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கு, ஒய்ஃப் வந்து என்ன மாறிட்டாரு இவரு அப்படின்னு. ஹீரோ வீட்டுக்கு வந்து பார்த்தா ஹீரோயின் வந்து தூங்கிட்டு இருக்கா. ஹீரோ வந்து க்ளோஸா கிட்ட போறான், தூங்கிட்டாலான்னு கிட்ட பாக்குறதுக்கு. கரெக்டா நம்ம ஹீரோயின் வந்து தூக்கத்துல, அப்பா உங்களை
உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றா. கரெக்டா நம்ம ஹீரோ வந்து கிட்ட போகும்போது ஹீரோயின் முழிச்சுக்கிறா. என்னாச்சு நீ உங்க அப்பாவ மிஸ் பண்றியா? அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். ஆமா, நான் 7 வயசு இருக்கும்போதே எங்க அப்பா, அம்மா வந்து கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. அப்போலேருந்தே நான் வந்து அங்கிள், ஆன்ட்டி கூட தான் இருந்தேன். அப்ப அவருக்கும் என் மேல பாசமே இல்ல அப்படின்னு சொல்லும்போது, எனக்கும் அப்படிதான். நானும் என்னை வந்து சின்ன வயசுலேருந்து பாட்டி தான் வளர்த்துனாங்க. எங்க அப்பா, அம்மா சின்ன வயசுலயே பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். என்ன பாட்டி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாவே வளர்த்திட்டாங்க. அதனால தான் எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோயின் சொல்றா, "சரி, சரி விடுங்க, விடுங்க நம்ம போலாம் எந்திரிச்சு" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ டக்குன்னு இழுத்து ஹீரோயின கிஸ் பண்ணலான்னு போறான். கரெக்ட்டா அங்க மெய்டு வந்துர்றாங்க. மெய்டு வந்துட்டு, "ஐயய்யோ! நான் எதுவும் பார்க்கலன்னு" சொல்றாங்க. ஹீரோயின் தப்பிச்சா போதும்னு ஓடி போயிடுறா. ஹீரோவுக்கு வந்து சிரிப்பாயிடுச்சு. ஐயோ! கிசு மிஸ் ஆயிடுச்சே அந்த மாரி. அப்புறம் ஹீரோயின் வந்து படுத்துட்டு அதே நெனப்பு தான். தூக்கமே வரமாட்டேங்குது. ஹீரோயின் வந்து கிஸ் பண்ற மாரி வந்தாங்கல்ல, அதே நெனப்பாவே இருக்கு ஹீரோயினுக்கு. ஹீரோயினுக்கு லவ் வர ஆரம்பிச்சிருச்சு போல. அதுக்கப்புறம் மார்னிங் தான் காமிக்கிறாங்க. மார்னிங் வந்து அப்பாவும் அந்த கசின் புள்ளையும் உட்காந்து புலம்பிட்டு இருக்காங்க. அப்பா சொல்றாரு, "எல்லா ஷேர்ஸையும் வந்து சூ ஃபேமிலி நம்மள்ட்ட இருந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. எல்லாம் அவனால தான் நெனைக்கிறேன். உன்னோட கசின் தான் சொல்லியிருப்பா கண்டிப்பா. எல்லாத்தையும் பண்ண வேணாம்னு சொல்லி. ஏன் இப்படி இருக்காளோ? கொஞ்சம் கூட அவளுக்கு அறிவே இல்ல." அப்படின்னு சொல்லி 2 பேரும் கதறிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினுக்கு வந்து கால் பண்றா கசின் புள்ள. ஆனா ஹீரோயின் வேணும்ன்ட்டு தான் அட்டெண்ட் பண்ண மாட்றா. பாருங்க எவ்ளோ கொழுப்பு, என் கால கூட அட்டெண்ட் பண்ண மாட்றா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து ஹீரோயின் கால் பண்றா. கால் பண்ணி, "நீ பியானோ கிளாஸ்ல ஜாயின் பண்ணுன்னு சொன்னீல மிஸ்டர் டாங் கிட்ட. அவங்கள்ட்ட வந்து அப்பாயின்ட்மெண்ட் கிடைச்சது." ஹீரோயினுக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. அப்புறம் அவங்கள மீட் பண்றதுக்காக தான் ஹீரோ வந்து ஹீரோயினை கூட்டு வந்திருப்பான். இன்ட்ரோ பண்ணி கொடுக்குறான். அவங்க சொல்றாங்க, "மிஸ்டர் சூ, உங்களோட ஒய்ஃபுக்கு வந்து எங்களுக்கு சொல்லித்தரக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பா அவங்கள வந்து நாங்க அப்பாயிண்ட் பண்ணிக்கிறோம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ இருக்கு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே இடத்துக்கு தான் அந்த கசின் புள்ளையும் ஆன்ட்டியும் வந்திருப்பாங்க. அப்ப ஆன்ட்டி சொல்றாங்க கசின்ட்ட, "இங்க பாரு, நீ எப்படியாவது செலக்ட் ஆயிடணும். இன்டர்வியூ வேற இருக்கு. எப்படியாவது அவங்க கிட்ட கரெக்ட் பண்ணி நீ மியூசிக் கத்துக்கிட்டு அந்த சூ ஃபேமிலிக்குள்ள நீ எப்படியாவது போயிடணும்" அப்படின்னு சொல்லி ஆன்ட்டி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் உட்காந்து அந்த மிஸ்டர் டாங் கிட்ட பேசிட்டு இருக்கா. அவங்க சொல்றாங்க, "நீங்க கண்டிப்பா இன்டர்வியூ வரணும். இன்னொருத்தவங்க வராங்க" அப்படின்னு சொல்லும்போது கரெக்டா நம்ம இந்த ஆன்ட்டியும் அந்த கசின் புள்ளையும் வந்துடுறாங்க. வந்துட்டு, "இவ என்னோட கசின் தான்" அப்படின்னு சொல்லி சொல்றா. "அப்படியா?" அப்படின்னு சொன்னா ஆன்ட்டி வந்து புகழ ஆரம்பிச்சிடுறாங்க அந்த கசின் புள்ளைய. "அவ வந்து நல்ல யூனிவர்சிட்டில படிக்கல. அதனால நீங்க அவளுக்குலாம் சொல்லித்தர வேண்டாம். ஃபர்ஸ்ட் இவளுக்கு சொல்லித்தாங்க. இதுக்கு எதுக்கு இன்டர்வியூலாம்?" அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்றாங்க, "இல்ல இல்ல மிஸ்டர் சூ வந்து சொல்லியிருக்காரு இன்டர்வியூ வச்சு தான் எடுக்க சொல்லி. அது மட்டும் இல்ல, நான் எல்லாருக்குமே இன்டர்வியூ வச்சு தான் எடுப்பேன். யார் பெஸ்ட்டோ அவங்களுக்கு தான் நான் கிளாஸ் சொல்லி தருவேன்" அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. சரி, சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போயிடுறாங்க. ஹீரோ வந்துட்டு கேட்குறான், "என்ன சொன்னாங்க மிஸ்டர் டாங்ன்னு?" கேட்கும்போது ஹீரோயின் சொல்றா, "இன்டர்வியூ இருக்கு. இன்டர்வியூல செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் சொல்லி தருவாங்களா? நான் வேணா திருப்பி அவங்கள்ட்ட பேசவான்னு" சொல்லி ஹீரோ கேட்குறான். "அதெல்லாம் வேண்டாம். நான் வந்து இன்டர்வியூல செலக்ட் ஆயிருவேன்" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. "வாங்க நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமே. இன்னைக்கு 2 பேரும் கியூட்டா இருக்கோம்ல. வாங்க நம்ம ஃபோட்டோ எடுத்து WeChatல அப்லோட் பண்ணலாம்னு" சொல்லி 2 பேரும் கியூட்டா ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ போஸே குடுக்க மாட்றா. ஹீரோயின் தான் வளைச்சு வளைச்சு ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கா. இங்க வீட்ல அம்மா சொல்றாங்க, "எப்படியாவது நீ செலக்ட் ஆயிடணும் இன்டர்வியூல" அப்படின்னு சொல்லும்போது, "கண்டிப்பா அம்மா, நான் கண்டிப்பா செலக்ட் ஆயிருவேன். எப்படியாவது மியூசிக்லாம் கத்துக்கிட்டு நான் வந்து நான் தான் பியானோ வந்து ப்ளே பண்ணி காமிச்சு அவர் எப்படியாவது கரெக்ட் பண்ணுவேன் பாருங்க" அப்படின்னு சொல்லும்போது, அவங்க அம்மாவும், "ஆமா அம்மா, நீ தான் வந்து பெஸ்ட்டு. என்ன இருந்தாலும் நீ தான் பெர்ஃபெக்ட் மேட்ச்ன்னு" சொல்லி 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் வந்து ஹீரோயினும் லின்னு போலும் தான் வந்து ஷாப்பிங் வந்திருக்காங்க. ஷாப்பிங்லாம் வந்துட்டு, "சரி, எனக்கு ரொம்ப நாள் ஆச்சுடி உன் கூட இருந்து. வா நம்ம எங்கேயாவது போய் ட்ரிங்க் பண்ணலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிங்க் பண்ண வந்திருக்காங்க. அப்ப ஹீரோயின் வந்து புலம்புறா. அவர் மனசுல நான் இருக்கேனான்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு அவர புடிச்சிருக்கு. ஆனா அவருக்கு என்ன புடிச்சிருக்கான்னு தான் தெரியல. எனக்கு ஒரே குழப்பமா இருக்குடி. என்னடி பண்றது?" அப்படின்னு சொல்லும்போது அந்த லின்னு சொல்றா, "நீ அவர சூஸ் பண்ணீன்னா சூப்பரா இருக்கும்டி. கூட நான் அவர் வந்து தப்பா தான் நெனச்சேன். ஆனா அவர் அப்படிலாம் கிடையாது. நீ பேச ஆரம்பிச்சதுலேருந்து என்ன தெரியுமா? அவர் வந்து மீட்டிங்லாம் கேன்சல் பண்ணிட்டாரு. எனக்கு ப்ரொமோஷன்லாம் கிடைச்சிருச்சு. அவர் நிஜமாவே நல்லவர் தாண்டி" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. கரெக்ட்டா அங்க பார்த்தா நம்ம ஹீரோயினோட ஸ்கூல்ல படிச்சவங்கலாம் வந்துர்றாங்க. வந்துட்டு ஓவரா வாய் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தன் வேற இருக்கான், "உனக்கு என்ன என் ஸ்கூல் டைம்ல என் பின்னாடியே சுத்திட்டு இருப்ப?" அதாவது ஹீரோயினுக்கெல்லாம் பிடிக்காது. வேணுன்ட்டே இவங்களே வந்து அப்படி ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. ஏதோ இவ தான் அவன் பின்னாடி சுத்துன மாரி. வந்து ஓவரா பேசிட்டு இருக்கான். "என்ன என் பின்னாடி சுத்திட்டு இருந்தா, இப்ப சூவ கல்யாணம் பண்ணிட்டு ரிச் ஃபேமிலில இருக்கனால கண்டுக்க மாட்றியா? அவர் உன் பைத்தியக்காரன்னு நெனச்சா சிடுமூஞ்சின்னு கேள்விப்பட்டோம். அதெல்லாம் உண்மதானே?" அப்படின்னு சொல்லி ஓவரா பேசிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்து கிளம்பலான்னு அங்க இருந்துச்சு போறா. அப்போ விட மாட்டேங்கிறான். "என்ன எங்க கூட இருந்து ட்ரிங்க்லாம் பண்ண மாட்டியா? ஏன் இவ்ளோ அவசரமா ஓடுற?" அப்படின்னு சொல்லும்போது கீழ காட்டுறாங்க. அசிஸ்டன்ட் கேட்குறான், "நம்ம போய் மேல மேடம கூட்டு வரலாமான்னு?" கேட்கும்போது ஹீரோ சொல்றான், "இல்ல இல்ல, அவ என்ஜாய் பண்ணிட்டா ஃப்ரெண்டு கூட, விடு" அப்படின்னு சொல்றான். இங்க ஆர்கியூமெண்ட் ஓவரா பண்ணி போயிட்டு இருக்க, நம்ம ஹீரோயின புடிச்சு ஓவரா புல்லி பண்ண ஆரம்பிச்சுறாங்க. ஹீரோயின் புடிச்சு தள்ளி விடலான்னு போகக்குள்ள அங்க நம்ம ஹீரோ உள்ள என்ட்ரி. ஹீரோவ பார்த்தீங்கன்னா எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. "ஐயோ மிஸ்டர் சூ, அதெல்லாம் இல்ல. நாங்க வந்து சும்மா பேசிட்டு தான் இருந்தோம். நாங்கலாம் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தான். நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க" அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ சொல்றான், கேட்குறான், "நிஜமா உன் ஃப்ரெண்ட்ஸ் தானா இவங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறான்.
ஹீரோயின் சொல்லிடுறா, "அதெல்லாம் யாருன்னு எனக்கு தெரியாது" அப்படின்னு சொல்லும்போது அவங்கலாம் கெஞ்ச ஆரம்பிச்சுடுறாங்க. "அதெல்லாம் இல்ல, நாங்க தான் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தான்" அப்படின்னு சொல்லும்போது, அசிஸ்டன்ட் பையன்ட்ட சொல்றான், "எல்லாத்தையும் அடிச்சு போடு, நாங்க போறோம்" அப்படின்னு சொல்லி வெளிய போறாங்க. அது லின்னும் தேங்க்யூன்னு சொல்லிட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் சொல்றா ஹீரோட்ட, "எனக்கு அவங்க அடி வாங்குறதெல்லாம் பார்க்கணுமே கொஞ்சம். என்ன எவ்வளோ புல்லி பண்ணிட்டாங்க" அப்படின்னு சொல்லி சொல்றா. அப்ப 2 பேரும் அவங்க எல்லாத்தையும் அடி வாங்குறது டோருக்கு வெளிய நின்டு பார்த்து சிரிச்சுட்டு இருக்காங்க. செம காமெடியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹீரோயின கீழ கூட்டிட்டு வந்து, ஹீரோயின் கோல்டா இருக்கனால ஹீரோ வந்து ஜாக்கெட்லாம் போட்டு விடுறான். இது யாரோ அங்கருந்து தூரமா நின்னு ஃபோட்டோ எடுக்குறாங்க. அப்போ கரெக்ட்டா அசிஸ்டன்ட் வந்துட்டு ஹீரோ சொல்றான், "நாங்க 2 பேரும் இங்க வந்ததுக்கான அடையாளமே இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் கேமரால வந்து டெலீட் பண்ணிடு" அப்படின்னு சொல்லி சொல்றான். சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் வீட்ல காட்டுறாங்க. அங்க வந்து அந்த ஷென்னு புள்ள அந்த ஃபோட்டோவ பாத்துடுறா. ஹீரோ, ஹீரோயின் வந்து ஒண்ணா இருக்க மாரி ஃபோட்டோ வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுறான். அந்த ஃபோட்டோ எடுத்தான்ல ஒருத்தன், அவன் தான் ரிலீஸ் பண்ணி விட்டுருப்பான். இத பார்த்துட்டு செம கடுப்பா இருக்கு. "என்னம்மா சொன்னீங்க? அவன் ஒரு லூசுன்னு சொன்னீங்க. ஆனா பாத்தீங்களா? அவ கூட ஒண்ணா 2 ஃபோட்டோ எடுக்குறா. 2 பேரும் வெளிய சுத்துறாங்க. என்னம்மா இதெல்லாம்? நிஜமாவே அவங்க கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா?" அப்படின்னு கேட்கும்போது அம்மா சொல்றாங்க, "ஐயய்ய! அதெல்லாம் கிடையாது. அவன் நிஜமாவே பைத்தியக்காரன் தான். என்னதான் இருந்தாலும் அவளெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். நீ தான் பெர்ஃபெக்ட் மேட்ச்சு. அவங்கலாம் சுத்தமா படிப்பறிவு கூட இல்ல அவளுக்கெல்லாம். நீ எப்படியாவது அந்த இன்டர்வியூல பாஸ் ஆயி அவனோட மனசுல நீ தான் இடம் பிடிக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இங்க கார்ல தான் காமிக்கிறாங்க. ஹீரோ, ஹீரோயின் வந்து கார்ல போயிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து தூங்கிட்டா. ஹீரோ சொல்ற அசிஸ்டன்ட்ட, "ஹீரோயினுக்கு வந்து பாடி கார்ட்ஸ் வந்து வைக்கணும். யாரும் இனிமே அவள புல்லி பண்ணக்கூடாது. அவளுக்கு ஒரு புரொடெக்ஷன்க்காக" அப்படின்னு கரெக்ட்டா ஹீரோயின் முடிச்சுடுறா. "எனக்கு எதுக்கு பாடி கார்ட்ஸ்?" அப்படின்னு சொல்லி கேட்கிறா. "அதெல்லாம் இல்ல. உன் சேஃப்டி தான் எனக்கு முக்கியம் ஃபர்ஸ்ட்டு. நாளைக்கே நான் வந்து பாடி கார்ட்ஸ் கூட்டு வரேன். நீயே செலக்ட் பண்ணிக்கோ" அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிடுறான். அப்புறம் காலையில தான் காட்டுறாங்க. காலையில வந்து ஹீரோ, ஹீரோயின் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் சொல்றா, "நீங்க அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்களா? நம்ம 2 பேரோடது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க" அப்படின்னு சொல்லும்போது, "அது பயங்கரமா ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. பார்த்தீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அதுக்கு ஹீரோ சொல்றான், "அதெல்லாம் நான் சொல்லி ரிமூவ் பண்ண சொல்லிட்டேன்" அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட் சொல்லிட்டேன்னு சொல்றான். இதெல்லாம் கேட்கிற ஹீரோயினுக்கு ஒரு மாரி அப்செட் ஆயிடுது. அப்போ நிஜமாவே இவனுக்கு வந்து நம்மள பிடிக்கலன்னு நெனைக்கிறேன். அதனால தான் அந்த ஃபோட்டோ ரிமூவ் பண்ண சொல்ட்டான். நம்ம 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறோம். யாருக்கும் தெரிய வேணாம்னு நெனைக்கிறாரு போல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. ஹீரோ வந்து நான் கிளம்புறேன்னு சொல்லி எந்திரிக்கிறான். அதுக்கு ஹீரோயின் சொல்றா, "இனிமே நான் வந்து ஒரு லிமிட்டா தான் இருந்துக்கணும்னு நெனைக்கிறேன். நான் இனிமே ஃபுல் டைம் ஹவுஸ் ஒய்ஃபா கரெக்ட்டா இருப்பேன்" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. ஹீரோ யோசிக்கிறான், "எதுக்கு இப்ப லூசு மாரி பேசுறா இவ?" அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு போறான். அப்ப ஹீரோயின் வந்து ஃபோன் எடுத்து பார்க்குறா. "இன்னும் 15 டேஸ் தான் இருக்கு இந்த ட்ரையல் மேரேஜ் முடியறதுக்கு. அதுக்கப்புறம் நான் இவர விட்டு போயிறணும். நான் தேவையில்லாம ஃபீலிங்ஸ் வந்து வளர்த்துக்கூடாது இவர் மேல" அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து பாட்டிய பார்க்கறதுக்காக போறா. பாட்டி வந்து சொல்றாங்க கேட்கறாங்க, "அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்துச்சே 2 பேரும் கியூட்டா இருந்தீங்க பார்த்தேன். அதுதான் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருந்துச்சு. நீ பார்த்தியா அது?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஹீரோயின் சோகமா சொல்றா, "ஆனா அவரு தான் அத வந்து டெலீட் பண்ண சொல்லிட்டாரு. அவருக்கு என்ன பிடிக்கல போல" அப்படின்னு சொல்லி சொல்றா. அதுக்கு பாட்டி சொல்றாங்க, "நீ என்ன லூசா? அவன் அப்படிலாம் கிடையாது. நான் சின்ன வயசுலேருந்தே அவன ஸ்ட்ரிக்ட்டா வளர்த்திட்டேன். அவங்க அப்பா, அம்மா இல்லாதனால நான் அவனுக்கு வந்து ரூல்ஸ் போட்டே வளர்த்திட்டேன். அதனால எல்லாத்தையுமே பிரைவேட்டா வச்சுக்கணும்னு அவன் நினைப்பானே தவிர, அவனுக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும். அவன்ட்ட யாரையுமே இதுவரைக்கும் அவன் வந்து லவ் பண்றேன்னு சொன்னதே கிடையாது. ஆனா உன்ன தான் லவ் பண்றேன்னு ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்ன கூட்டிட்டு வந்து காமிச்சிருக்கான். அவன் வந்து அதுக்காக தான் டெலீட் பண்ணியிருப்பான். அவன் லைஃப்ப வந்து பிரைவேட்டா வச்சுக்கணும்னு. வெளிய யாருக்காவது தெரிஞ்சா அவன விட்டு நீ போயிடுவியோ! உன்னை இழந்துருவானோன்னு தான் அவனுக்கு பயம். மத்தபடி அவன் வந்து ஒரு குழந்தை மாரி. அவன பத்தி உனக்கு தெரியாது. அவன் வந்து ரொம்ப வந்து யார்ட்டயும் பேசாம சிடுசிடுன்னு தான் இருப்பான். ஆனா மனசளவுல ரொம்ப சாஃப்ட் அவன். அவனுக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப தெரியும்" அப்படின்னு கேட்டது தான் ஹீரோயின் நிம்மதியாகுது. அதனால தான் டெலீட் பண்ண சொல்லியிருக்கான்னு இப்பதான் அவளுக்கு புரிய வருது. இருந்தாலும் ஹீரோயினுக்கு லைட்டா கோவம் தான் மனசுக்குள்ள டெலீட் பண்ண சொல்லிட்டானேன்னு. அப்புறம் ஹீரோ வந்து கூப்பிட்டுருப்பான் ஆஃபீஸ்க்கு அந்த பாடி கார்ட் செலக்ட் பண்ண சொல்லி. அதுக்கு ஹீரோயினும் போயிருப்பா. அங்க நெறைய பாடி கார்ட்ஸும் இருக்காங்க. அப்ப வந்து ஒவ்வொன்னா பார்க்கும்போது ஹீரோயின் யோசிக்கிறா, "எல்லாருமே மேல் மாடல்ஸ் மாரி கியூட்டா இருக்காங்களே" அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோ பார்த்து முறைக்கிறான். அப்ப வந்து ஹீரோயின் சொல்றா, "இல்ல, இல்ல எனக்கு இந்த 2 ஃபீமேல் பாடி கார்டே போதும்" அப்படின்னு சொன்னதுக்கு, அதுதான் நல்லது" அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வேணுன்ட்டே ஹீரோட்ட சொல்றா, "எதுக்கு எனக்கு பாடி கார்ட்ஸ்லாம்? எதுக்காக இப்படி பண்றீங்க? எப்படி நான் இன்னும் 15 டேஸ்ல போயிடுவேன் தானே" அப்படின்னு சொல்லும்போது ஹீரோக்கு ஒரு மாரி இருக்கு. ஏன் அவளுக்கு நம்ம மேல ஃபீலிங்ஸ் இல்லையா அப்படின்னு மனசுக்குள்ள யோசிக்கிறான். ஆனா அவள்ட்ட எதுவுமே கேட்கல. அப்புறம் ஹீரோயின் வந்து சரி நான் போறேன் எந்திரிச்சு அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு போறா. அப்ப வெளிய போனேனும் ஹீரோயின் யோசிக்கிறா. அவனுக்கு நிஜமாவே நம்ம மேல லவ் இல்லையா? எதுவுமே சொல்ல மாட்றா. நீ 15 டேஸ் கழிச்சு போயிருவேன்னு சொல்ற. அப்பவும் எதுவுமே சொல்லாம உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் யோசிக்கிறா. அடுத்த நாள் சண்டே மார்னிங் கீழ வந்து ஹீரோயின் இறங்கி வரா. அப்ப வந்து கேட்கிறா மேட், "இன்னைக்கு என்ன சண்டே? இன்னைக்கும் ஒர்க்குக்கு போயிட்டாரா அவரு?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமா போயிட்டாரு. ஏதோ இம்பார்ட்டன்ட் ஒர்க்ன்னு சொல்லியிருக்காரு மிஸ்டர் சு. அதான் போயிட்டாரு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப வந்து சோகமா உட்காந்துருக்கா. அப்ப அவருக்கு வந்து ஹீரோ வந்து மீட்டிங்ல இருக்கான். மீட்டிங்ல இருக்கும்போது ஹீரோக்கு வந்து கால் வருது பாட்டிட்ட இருந்து. "என்னடா பண்றேன்னு?" கேட்கும்போது, இவர் சொல்றா, "நான் வந்து மீட்டிங்ல இருக்கேன் பாட்டி." "சண்டே அன்னைக்கு என்னடா மீட்டிங்? அவகிட்ட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுடா, போடா" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோ வந்து கிளம்பி போயிடுறான். ஹீரோயின் கரெக்ட்டா ஒரு வாக் வந்திருப்பா. அங்க ஒரு பூனைய பார்த்திருப்பா. அந்த பூனை கிட்ட வந்து பேசிட்டு இருப்பா. "நீ வந்து ரொம்ப கியூட்டா இருக்க. அந்த சிடுமூஞ்சி சூ மாரி இல்ல. அவரு என்னோட ஃபியான்சி. அவரு சும்மா சிடுசிடுன்னே இருப்பாரு தெரியுமா? ஆனா நீ ரொம்ப கியூட்டா இருக்க தெரியுமா? உன்னை வந்து எடுத்துட்டு போகணும்னு எனக்கு ஆசை தான். ஆனா அவர் விட மாட்டாரு" அப்படின்னு
அப்படின்னு சொல்லும்போது கரெக்டா பின்னாடி திரும்பி அந்த கேட்ட தூக்கிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ நிப்பா. அவளுக்கு ஷாக் ஆயிடும். மிஸ்டர் ஸ்டோ, நான் உங்கள பத்திலாம் பேசல. நான் வந்து அந்த பூனைக்கிட்ட சும்மா தான் பேசிட்டு இருந்தேன். நீங்க தப்பா எதுவும் நினைச்சுக்கலல்ல அப்படின்னு கேட்குறா. அதெல்லாம் இல்ல வா அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து கூட்டிட்டு போறா. அப்ப 2 பேரும் வாக் போறாங்க. ஹீரோ சொல்றான், நீ வந்து தப்பா நினைச்சுக்கிட்டியா அந்த போட்டோஸ வந்து நான் டெலீட் பண்ண சொல்லி. எனக்கு வந்து எல்லாமே பிரைவேட்டா இருந்தா தான் பிடிக்கும். எனக்கு புடிச்சது யாராவது பார்த்தாங்கன்னா அது என்னை விட்டு போயிடுமோன்னு எனக்கு ஒரு பயம். அதனால தான் டெலீட் பண்ண சொன்னேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோயினுக்கு அப்பதான் புரியுது. ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட வந்து போட்டோ எடுக்கலாம் சொல்லி தரா. அவனும் கியூட்டா போட்டோ எடுக்கிறா. இவ போஸ்ட்லாம் கொடுத்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காட்டுறாங்க. அப்போ வந்து ஹீரோயின் வந்து மியூசிக் கிளாஸ் இன்டர்வியூ இருக்கும். அதனால வந்திருப்பா. அங்க அந்த ஷென்புல ஓவரா பேசுறா. இங்க பாரு, இப்பவே ஓடி போயிரு, நீ எல்லாம் ஜெயிக்க மாட்டேன், இன்டர்வியூல நான் தான் பாஸ் ஆவேன், தேவையில்லாம அசிங்கப்பட்டு போகாது அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா சரி பார்க்கலாமே யார் வந்து வின் பண்றா அப்படின்னு சொல்லி கரெக்டா வந்து அவங்க வந்துட்டாங்க. மிஸ்டர் டாங்கும் வந்து உட்காந்துட்டு உங்க 2 பேருக்கு நான் கொஸ்டின் கேட்க போறேன். ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறது நல்லதா கெட்டதான்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. இந்த இந்த ஷென்னு சும்மா இல்லாம பைத்தியம் மாதிரி ஆன்சர் பண்ணுறா. கல்யாணம் ஆனால இந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ண முடியாது, இந்த மாதிரி பியானோலாம் கற்றுக்க முடியாது, அவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் கூட இதுவே இருக்காது, வீட்டில் வந்து குழந்தைங்கள பார்த்துட்டு இருக்க வேண்டியதான், கல்யாணம் ஆகாமல் சிங்கிளாக இருந்தால் தான் இந்த மாதிரிலாம் கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது டாங்க்கு இந்த ஆன்சர் பிடிக்கல. ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து சூப்பராக ஆன்சர் பண்ணிடலாம். ஏன் கல்யாணமானா என்ன, ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் அவங்க கற்றுக்கலாம், அவங்களோட இதை வந்து அவங்களோட கோலை வந்து அவங்க அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது டாங்க்கு ரொம்ப பிடிச்சது. டாங் சொல்லிட்டாங்க நீங்கள் தான் செலக்ட் ஆகிட்டீங்கன்னு சொல்லி ஹீரோயினை சொல்லிடுறாங்க. இது சென்னு கடுப்பாயிருது. நான் எப்படி நானும் கரெக்டாக தானே பதில் சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஓவரா பேசுகிறா. வெளியே வந்தீங்கன்னா அம்மா கேட்குறாங்க, என்ன செலக்ட் ஆகிட்டியா இன்டர்வியூலன்னு கேட்கும்போது அவள் சொல்கிறா, இல்லைம்மா அவள் தான் செலக்ட் ஆகிட்டான்னு. அம்மாவுக்கு வந்து ஷாக் ஆயிடுச்சு. அப்படி அவளை எப்படி செலக்ட் ஆனா, அவளை எப்படி செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம்மா அவள் செலக்ட் பண்ணிட்டாங்க, சரி விடு பார்த்துக்கலாம், அவளை எப்படியாவது அங்கே வீட்டில் இருந்து துரத்தி விடணுமா, எனக்கு அவளை சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லும்போது, எப்படியாவது அவளை துரத்தி விட்டே ஒன்று அந்த இடத்த கொண்டு வந்து விடுறேன் பாரு அப்படின்னு சொல்லி 2 பேரும் வில்லத்தனமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து பிஸ்னஸ் ட்ரிப்காக போயிருப்பான். அங்கே வந்து ஹீரோயின் வந்து வீசாட்டில் வந்து போட்டிருப்பா, ஒரு பிரேஸ்லெட் போட்டு, இந்த பிரேஸ்லெட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு போஸ்ட் பண்ணியிருப்பா. இதை பார்த்துட்டு அவளுக்கு வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் ஏர்போர்ட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே ஹீரோயின் வந்து யோசிச்சுட்டு இருக்கா, என்ன ஒரு மெசேஜே பண்ணல, அவருக்கு என் மேலே நினைப்பே இல்லையா அப்படின்னு சொல்லி அவள் சோகமாக இருக்கா. அப்போ ஹீரோ சொல்கிறான், மெசேஜ் அனுப்பிச்சு விட்டுறான். அப்போ ஹீரோ வந்து கிஃப்ட் வாங்கலாம்னு சொல்லி போயிடுறான். அப்போ வந்து அந்த மெசேஜை பார்த்தீங்கன்னா தான் ஹீரோயினுக்கு வந்து நிம்மதியாக இருக்குது. அடுத்த நாள் ஹீரோக்காக ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஐயோ, ஹீரோ வேற சொல்லியிருப்பா, பிஸ்னஸ் ட்ரிப் முடிச்சுட்டு வந்தேன்னா எனக்கு ஒரு கிஸ் வேணும்னு சொல்லியிருப்பா. அதை தான் யோசிச்சுட்டு இருக்கா. ஐயோ வந்து கிஸ் கேட்டார்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. கரெக்டாக ஹீரோ வேற வந்துருவான். வந்தேன்னா ஓடி போய் ஹீரோ கிட்ட, வந்துட்டீங்களா சீக்கிரமா வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டவங்க, கை கொடுங்க அப்படின்னு சொல்லி வெல்கம் அப்படின்னு சொல்லுவா. அப்போ ஹீரோ வந்து அந்த கிஃப்ட் எடுத்து கொடுப்பான். அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு ஷாக் ஆயிரும். எப்படி நீங்கள் என்னோட வீச்சாட்டை பார்த்தீங்களா, எனக்காக இதெல்லாம் யோசிச்சு வாங்கினீங்களா. அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த மாதிரி கவனிச்சு அவன் வாங்கி கொடுத்ததெல்லாம். தேங்க்யூன்னு சொல்லி ஹீரோ வந்து ஹக் பண்ணிக்கிறா. ஹக் பண்ணிட்டு கிஸ் வாங்க இப்போவே கிஸ் பண்ணலான்னு வாயை வந்து கிஸ் பண்ணுற மாதிரி எடுத்துகிட்டு போகிறா. இங்கே வேணாம் வா சோஃபாக்கு போகலாவா அப்படின்னு சொல்லி கை பிடிச்சி இழுத்துட்டு போயிடறான் ஹீரோ சொல்கிறா, நான் கிஸ் பண்ணுறதுக்காக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நிறைய வீடியோலாம் எடுத்து வச்சிருக்கேன், அதை பார்த்து நம்ம கிஸ் பண்ணலாம் ஓகே அப்படின்னு சொல்கிறா. ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. என்ன இத்தனை வருஷமா நீங்கள் யாரையுமே கிஸ் பண்ணது இல்லையா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறா. இல்லை இது எனக்கு ஃபர்ஸ்ட் கிஸ்ன்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். அப்போ உனக்கு அப்படின்னு கேட்கும்போது எனக்கும் ஃபர்ஸ்ட் கிஸ் அப்படின்னு சொல்லிடும். அப்படியா நிஜமாவா, நம்ப முடியலையே, நம்பாட்டி போன்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். ஹீரோயின் சொல்கிறான், எனக்கு என்னமோ சரியா படல, எனக்கு இது கிஸ்லாம் வேணாம்னு சொல்கிறா. அப்போ ஹீரோ வந்து ஹீரோயினை தூக்கிட்டு போகிறா. ஹீரோயின் கத்த விடுங்கன்னு கூட்டிகிட்டு போய் பெட் மேலே உட்கார வச்சிடறான். க்ளோஸாக போய் ஒரு கிஸ் கொடுக்குறான். ஹீரோயினுக்கு ஒரே ஷை ஆயிடுது. ஹீரோ சொல்கிறான், ஓகே இதுக்கப்புறம் எல்லாம் மேரேஜ்க்கு அப்புறம் தான் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் எல்லாமே ரூல்ஸ் போட்டு தான் வாழ்வார் போல, கிஸ் கூட ரூல்ஸ் போட்டு தான் வாழ்றாருன்னு சொல்லி யோசிக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோ சொல்கிறான், இங்கே பாரு எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, முதல்ல உனக்கு எப்படின்னு தெரில, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் சொல்கிறேன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்கள் கூட இருக்கும் போது எனக்கு நிம்மதியாக இருக்குது, எனக்கு சின்ன வயசுலேருந்து இவ்வளோ பாசம் கிடச்சதே இல்லை, ஆனால் உங்கள் கூட இருக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. அந்த சீனை கட் பண்ணால் அடுத்த நாள் தான் காமிக்கிறாங்க. ஹீரோ வந்து ஹீரோயினோட ஃபோட்டோவை வச்சு பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக ஹீரோவை பார்க்க அங்கே ஹீரோயினோட அங்கிள் இருப்பார்ல, அவர் வந்துருவார். வந்து பேசுவார், என்ன மிஸ்டர் ஸோ எப்படி இருக்கீங்க, என்னோட பொண்ணு நல்லா உங்களை பார்த்துருக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஹீரோ சொல்கிறான், அதெல்லாம் நல்லா தான் இருக்குது, எதுக்கு நீங்கள் வந்திருக்கீங்கன்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். அதுக்கு வந்து அவர் சொல்கிறாரு, எதுக்கு எங்களோட இதெல்லாம் கான்ட்ராக்ட்லாம் கேன்சல் பண்ணீங்க, நம்ம 2 பேருக்குள்ளே இருக்கிறது வந்து ரொம்ப வருஷமாக நம்ம 2 பேரும் எல்லா கான்ட்ராக்டும் சைன் பண்ணி தான் இருந்தீங்க, ஏன் இப்போ மட்டும் கேன்சல் பண்ணிட்டீங்க எல்லாத்தையும் அப்படின்னு கேட்கும்போது, இங்கே பாருங்கள் என்னோட ஒய்ஃபுக்கு வந்து உங்களை பிடிக்கல, அதனால தான் நான் கேன்சல் பண்ணேன், சின்ன வயசுலேயே ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கீங்க நான் கேள்விப்பட்டேன், அதனால நான் உங்களோட எல்லா கான்ட்ராக்ட் கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இவர் வந்து அப்படிலாம் பண்ணாதீங்க
அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிச்சிடுறாரு. அசிஸ்டன்ட் பையனுக்கு வந்து அவர் வந்து வெளியே கூட்டிட்டு போயிடுறாரு. அப்புறம் நைட் ஹீரோ வந்து வீட்டுக்கு வந்துடுறான். வந்தோடனே ஹீரோயினுக்கு வந்து கிஸ் பண்றான். கிஸ் பண்ணோன்னா ஹீரோயின் சொல்ற எதுக்கு லேட்டா வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ஒர்க் இருந்துச்சு அதுதான். சரி வா சாப்பிட போலான்னு சொல்லி சாப்பிட்றதுக்கு தூக்கிட்டே போறான். தூக்கிட்டு கூட்டு போய் மடியில் உட்கார வச்சுக்கிறேன் இறக்கி விடுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் மெய்ட் பாக்குற மெய்டுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஹீரோயின் வந்து ஹீரோட போனை கேட்கறா. ஹீரோ கொடுக்குறான். வந்து இப்ப ஹீரோயின் சொல்றா நீங்க எப்பவுமே ஒர்க்ல இருக்கீங்க, நீங்க எங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது, அதனால உங்க லொகேஷனும் என் லொகேஷனும் தெரியற மாதிரி வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அப்ப ஹீரோ சொல்றா சரி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஆன் பண்ணி வச்சுக்கிறா. ஹீரோ எங்க போனாலும் பார்க்கலாம்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து நிறைய கான்ட்ராக்ட் பேப்பர்ஸ் தான் எடுத்து கொடுக்குறான். அந்த கான்ட்ராக்ட் எல்லாமே நம்ம வந்து அசெட் அது எல்லாமே ஹீரோயின் பேர்ல மாத்தி வச்சுக்கிட்டா. ஹீரோட சொத்து ஃபுல்லா ஹீரோயின் பேர்ல. ஹீரோயின் சொல்றா எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது இல்ல நீ வச்சுக்கோ, நான் கல்யாணம் ஆனா மிஸ்ஸஸ் சூக்கு இது எல்லாமே நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்து கண்ணே கலங்கிடுச்சு. எது கழுவுற, நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். இல்ல எனக்கு என் மேலே யாருமே இவ்வளோ பாசமா இருந்தது இல்லை, அதான் எனக்கு அழுகு வருதுன்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. அதுக்கப்புறம் நைட் தான் காட்டுறாங்க. நைட் வந்து தூங்கலான்னு சொல்லி ஹீரோயின் வந்திருப்பா. அப்போ ஹீரோ வந்து நான் உங்க கூட படுத்துக்குவான்னு சொல்லி 2 பேரும் ஒன்றா தூங்குறாங்க. அதுக்கப்புறம் மார்னிங் ஆயிடுச்சு. மார்னிங் ஆனதுமே ஹீரோயினுக்கு வந்து ஒரு கால் வருது பேயின்னு ஒருத்தன்ட்டு இருந்து. ஹீரோக்கு அதை பார்த்துன்னு ஒரு மாதிரி கோவம் வந்துடுது. எந்திரிச்சு போயிடுறான். வெளியே வந்துட்டு அசிஸ்டன்ட் கால் பண்ணிட்டு பேன்னு யாராவது இருக்காங்களா, அவங்களோட இன்ஃபர்மேஷன்லாம் எனக்கு கேதர் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்லி அசிஸ்டண்ட்டை சொல்கிறான். இந்த பேய் வேறு யாருமே கிடையாது, இந்த ஆன்ட்டியும் இந்த கசின் புள்ளியும் செட் பண்ண ஆள் தான். அந்த பேய் நல்லவன் தான். இவங்க 2 பேரும் தப்பாக சொல்லுவாங்க. அந்த சூ வந்து அவன் வந்து கொடுமைப்படுத்துறான். உனக்கு தான் அவளை ரொம்ப பிடிக்கும்ல, நீ எப்படியாவது அவளை கலெக்ட் பண்ணி நீ கல்யாணம் பண்ணிக்கோ, அவள் கண்டிப்பாக இது பண்ணுவா. அவன் சொல்கிறான் நிஜமாவே அவர் அவ்வளோ கொடுமைப்படுத்துறாரா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அவர் ரொம்ப கொடுமைப்படுத்துறாரு, அவர் நல்லவரே கிடையாதுன்னு சொல்லும்போது சரி கண்டிப்பாக நான் பேசுகிறேன் அவள்கிட்ட அப்படின்னு சொல்லியிருப்பான். இங்கே ஆஃபீஸில் நம்ம ஹீரோக்கு ஒரே ஹீரோயின் நினப்பா இருக்கு. அவன் வேற பெயின் வந்து காலை வேற பார்த்துட்டான்ல, ஒருவேளை அவன்கிட்ட தான் பேசிட்டு இருக்காளோ, ஒருவேளை அவனை பிடிச்சிருக்கோ அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிச்சுட்டே இருக்கான். ஃபோன் எடுத்து ஹீரோனோட லொக்கேஷன்லாம் செக் பண்ணுறான். லொக்கேஷன் செக் பண்ணிட்டு அவனே யோசிச்சுக்கிறான், நான் ஏன் இப்படி பண்ணுறேன், அவள் எப்படி அவன் கூட போவா, அப்படிலாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரை பார்க்கலான்னு சொல்லி வந்திருப்பா. அதாவது கவுன்சிலிங்காக வந்திருப்பான். எதுக்கு இவனுக்கு இந்த மாதிரி ரொம்ப பொசிவ் ஆகுதுன்னுக்காக. டாக்டர் சொல்லுவாங்க இங்கே பாருங்க லவ் வந்துச்சுன்னா இதெல்லாம் நார்மல் தான், பொசிவ் ஆகுறது தப்பு இல்லை, ஆனால் ஓவர் பொசிசிவ் தான் ஆகக்கூடாது. அவங்க உண்மையாகவே உங்களுக்கு அவங்க மேலே நம்பிக்கை இருந்தால் அவங்க உங்க கூட தான் இருப்பாங்க, நீங்கள் வேணா பாருங்க, அவங்க கண்டிப்பாக அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாங்க. அப்போதான் அவனுக்கே புரியுது நம்ம தான் தப்பு பண்ணியிருக்கோம், அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி. அப்புறம் ஹீரோ வந்து வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்தீங்கன்னா ஹீரோயின் கேட்குறா இன்னைக்கு ஏதாவது நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட போனீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியாத மாதிரி இருந்துச்சு அதான் போனேன், உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறா. அதெல்லாம் இல்லை ஒன்றும் இல்லை இப்போ சரியாயிடுச்சுன்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். அப்போ ஹீரோயின் சொல்கிறா இன்னைக்கு காலையில் எனக்கு பெயின் ஒருத்தன் இருந்து கால் வந்துச்சு, ஏதோ தப்பாக பேசின மாதிரி இருந்துச்சு, நான் டக்குன்னு கட் பண்ணிட்டேன், பிளாக்கும் பண்ணிட்டேன், தேவையில்லாமல் அவன் தான் கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுறவன் அதனால பிளாக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அப்போ ஹீரோக்கு வந்து இதெல்லாம் கேட்கும்போது ஹாப்பியாக இருக்கு ஒரு மாதிரி. ஹீரோ கேட்குறான் ஹீரோயின்ட்டு உனக்கு நிஜமாவே என்ன மட்டும் தான் பிடிக்குமா அப்படின்னு சொல்லி. ஆமாம் அவங்கள மட்டும் தான் பிடிக்கும், வேற யாரை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. இதெல்லாம் கேட்குற ஹீரோக்கு ஹாப்பியாக இருக்கு. இங்கே வந்து அங்கிள் ஆன்டி கசின் 3 பேரும் ஒரு பார்ட்டிக்கு வந்திருப்பாங்க. நம்ம ஹீரோயினும் வருவாங்க. இவங்க வந்து பிளான் போட்டுட்டு இருக்காங்க எப்படியாவது பேயை வந்து பேச வைக்கணும் ஹீரோயின் கிட்ட, அதை வந்து எப்படியாவது சூவை பார்க்க வச்சு அவங்க 2 பேரும் எப்படியாவது பிரிச்சு விடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ள இங்க பார்ட்டியில தான் காமிக்கிறாங்க. ஹீரோ வந்து ஒருத்தர் கூப்பிடுறாரு உங்க கூட கொஞ்சம் பேசணும்னு. ஹீரோ வந்து பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் இருக்கால, ஹீரோயின் தனியா நிக்கிறத பார்த்தீங்கன்னா பேய்ட்ட வந்து அந்த ஷென் பொண்ணு சொல்றா இப்பதான் அவன் தனியா இருக்கா நீ போய் பேசு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் வந்து நம்ம ஹீரோயின் வந்து பேசுறா எப்படி இருக்க நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி டச் பண்ற மாதிரி கிட்ட வரா. கேட்டு வந்து ஓவரா பேச ஆரம்பிச்சிடறான். இங்க பாரு அவனை விட்டுட்டு வந்துரு, அவனுக்கு பர்ஃபெக்ட் மேட்ச்ல அவன் ரொம்ப கொடுமைப்படுத்துறாருன்னு கேள்விப்பட்டேன் மிஸ்டர் சூ, நீ என் கூட வந்துரு, எனக்கு சின்ன வயசுல இருந்து அவனை பிடிக்கும், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது என்னோட ஃபியான்ஸை பற்றி உங்களுக்கு யார் தப்பா சொன்னா, அவர் அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லணும். நான் தான் சொல்றேன்ல என் கூட வரையா அப்படின்னு சொல்லி இவன் கேட்கறான். ஆல்ரெடி நீ பேசினதெல்லாம் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன், அதனால நீ ஓவரா இப்போ பேசிட்டு இருந்தா உன்னோட அதை ஃபுல்லா பேங்க்ரப்ட் பண்ணிடுவேன், அதனால நீங்க இருந்து நீங்க போங்கன்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. என்ன தைரியம் இருந்தா நான் பேசினதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு அந்த பக்கம் போயிடுறான். இதெல்லாம் பார்க்குற ஷென்னுக்கும் ஆன்ட்டிக்கும் கடுப்பா இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து சூப்பரா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. நல்லா அவங்க 2 பேரும் ஜாலியா சுத்துறாங்க, வெளியே ஐஸ்கிரீம் சாப்பிடுறாங்க, ஷாப்பிங் போறாங்க, எல்லாமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யறாங்க. அதுக்கப்புறம் ட்ரெஸ் வாங்கலாம்னு சொல்லி ஹீரோ கூட்டிட்டு போறான். அங்க வந்து ரிங் எடுத்துட்டு வந்து ஒருத்தவங்க கொடுக்குறாங்க. ஹீரோயினுக்கு ஷாக் ஆயிடுதுன்னு ப்ரொப்போஸ் பண்ண போறீங்களா நிஜமாவா இங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமா இங்கே தான் வேற எங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து முட்டி போட்டு ப்ரொப்போஸ் பண்றான். ட்ரெஸ் கடைக்கு வேற ஷென்னு வந்துருப்பா. அதை பாக்குற ஷென்னு கடுப்பா இருக்கு. கால் பண்ணி அவங்க அம்மாட்ட புலம்புன்னு புலம்புறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து
சாப்பிட போயிருப்பாங்க. அப்ப ஹீரோ கேட்குறான், "நம்ம என்ன இப்பவே கல்யாணம் பண்ணிக்கலாமா?" அப்படின்னு சொல்லி. "என்ன விளையாடுறீங்க?" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறா. "நிஜமா தான் சொல்லு. நீ ஊன்னு சொல்லு இப்பவே கல்யாணம் பண்ணிக்கலாம்." அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். சரின்னு சொல்லிடுறா ஹீரோயின். 2 பேரும் மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்றதுக்காக போய் ரிஜிஸ்டரும் பண்ணிடுறாங்க மேரேஜ. கியூட்டா மேரேஜ் ஃபோட்டோலாம் எடுத்துட்டு மேரேஜ் சர்டிஃபிகேட்டும் வாங்கிட்டு வந்துடுறாங்க. இங்க வீட்ல அங்கிளும், ஆன்ட்டியும் அந்த கசின் புள்ளையும் வில்லத்தனமா பிளான் போட்டுட்டு இருக்காங்க. எப்படியாவது அவள வந்து அந்த ஸூ கிட்ட இருந்து பிரிக்கணும். ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, அவள வந்து நம்ம பார்க்குற மாரி கூப்பிடலாம். கூப்பிட்டு அங்க வேற யாராவது ரூம்குள்ள விட்டு அவள தப்பா வந்து போர்ட்ரே பண்ணிடலாம். அப்பதான் அந்த ஸூ வந்து அவள விட்டு போவான் அப்படின்னு சொல்லி யார்ட்டோ கால் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க அவங்க அம்மா. ஹீரோயினுக்கு வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாங்க. எனக்கு ரொம்ப உடம்பு முடியல வந்து பாருமா இந்த ரூம்ல தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஹீரோயினும் அந்த இடத்துக்கு நம்பிட்டு போயிடுவா. கரெக்டா அங்க இன்னொருத்தன் உள்ள வந்துடுவான். வந்துட்டு யார் நீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறா. நான் தான் இங்க பாரு நான் சொல்றதை கேளு. நான் சொல்றதா நீ கேட்கணும்னு சொல்லி தப்பா நடந்துக்கலான்னு கிட்ட போவான் அவன். கரெக்டா நம்ம ஹீரோ வந்துருவான் அந்த இடத்துக்கு. ஹீரோ வந்து அசிஸ்டண்ட்டை வச்சு நல்லா அடிச்சிருவாங்க அவனை. அடிச்சுட்டு அவங்க யார் இதெல்லாம் பண்ணான்னு சொல்லி டீட்டெயில்ஸ்லாம் வாங்கிடுவாங்க. ஹீரோயின் வந்து சொல்லுவா கார்ல உட்காந்துட்டு, நீங்க வராட்டி கண்டிப்பா எனக்கு என்ன இருக்குமோ தெரியல அப்படின்னு சொல்லும்போது, நீ உனக்கு என்ன ஆனாலும் நான் வந்து காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கான வெட்டிங் தான். கியூட்டா ஹீரோயின் வந்து வெட்டிங் ட்ரெஸ் போட்டு நடந்து வருவா. நம்ம ஹீரோ கை பிடிச்சி கூட்டு வருவான். பாட்டி எல்லாருமே இருக்காங்க அங்க. ஹீரோயினுக்கான வெட்டிங்கும் முடிஞ்சிரும். ஹீரோ சொல்றான் உனக்காக இன்னொரு கிஃப்ட் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அங்க அங்கிள், ஆன்ட்டி அப்புறம் அந்த கசின் 3 பேரும் முட்டி போட்டு கெஞ்ச ஆரம்பிச்சிருவாங்க. மன்னிச்சிருங்க. எல்லாத்துக்கு முன்னாடி உண்மையை ஒத்துக்குவாங்க. நாங்க தான் அவரை வந்து அந்த ரூமுக்கு வர வச்சோம் அப்படின்னு சொல்லி. அப்புறம் அவங்களுக்கு வந்து ஃபுல்லா பேங்க்ரப்ட் பண்ணிடுவேன்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டான். அதனால அவங்க சொத்து ஃபுல்லா போயிடுச்சு. ஹீரோயின் இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தேங்க்யூ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கடைசியா கியூட்டான ஒரு கிஸ்ஸோட இந்த மூவியே முடிக்கிறாங்க. காமெடி, லவ் எல்லாமே கலந்த மாதிரி ஒரு மூவி தான். செம்ம கியூட்டா இருந்துச்சு இந்த ஹீரோயினோட ஆக்டிங் இதுல. இந்த மூவி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.